नित्यानंद श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருட்சா வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த 4 வாரங்களா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே எல்லாருக்குமே எப்போதுமே ஆனந்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்திற்கான ஒரு முயற்சி அதுலதான் எப்போதும் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா நேரமும் நம்ம சக்சஸ் ஆகுறோமா அப்படின்னு கேட்டா பல நேரங்கள்ல நம்ம சக்சஸ் ஆகுறது இல்லை, நம்ம ஃபெயிலியர் தான் ஆகணும். நல்லா படிச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நல்ல வெல்தி பர்சனா இருக்கலாம், பணம் உள்ளவர்களா இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு அதிகாரம் பவர் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். இப்படி யாரா இருந்தா கூட அவங்களுடைய எல்லா செயல்களுமே வெற்றி அடையுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு பதிலா அவங்களுடைய அந்த செயல்கள் மேபி அவங்களுக்கு ப்ராப்ளமை கொண்டு வரலாம் இல்லையா? அதுதான் இங்க, அதாவது இந்த உலகத்துடைய ஒரு நேச்சர். பாகவதத்துல அதுதான் சொல்றாங்க, சுகாய கர்மாணி கரோதி லோகம் நதை சுகம் வாண்யத் உபராமவா. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் சந்தோஷமாயிர மாட்டேனா அப்படின்னு தான் நம்ம முயற்சி செய்யறோம். ஆனா அது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னு சொன்னா, இல்ல நெய் ஊத்துறோம் அப்படின்னா என்ன ஆகும், அது இன்னும் என்ன ஆகும், அதிகமா தீப்பிடிக்கும். அது மாதிரி பௌதிக உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே என்ன பண்ணுது, நம்மள அது பேக் ஃபயர் பண்ணுது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்மள ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலைமையிலையாவது வச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுக்கு நம்ம பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். நம்மள ஒரு நல்ல சௌகரியமா வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சோம். உதாரணத்துக்கு ஒரு ஏசி எடுத்துக்கலாம். வெயில் காலத்துல கொஞ்சம் நமக்கு கூலிங்கா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏசி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஏசியில இருந்து லீக் ஆகக்கூடிய கேஸ் தான் என்ன ஆகுது, ஓசோன் அப்படிங்கிற அந்த ஒரு லேயரை ஓட்ட பண்ணுது. அதன் மூலமா சூரிய கதிர்வீச்சுகள் டைரக்டா வருது. அது நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது மட்டுமே கிடையாது, இன்னும் என்னமோ எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லலாம். எந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்சாலும் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு நம்ம இயற்கையை எவ்வளவோ நம்ம நாசம் பண்ணி தான் என்ன பண்றோம், அந்த பொருளை நம்ம கண்டுபிடிக்கிறோம், படைக்கிறோம், உருவாக்குறோம். அதுக்கப்புறமா அந்த பொருள் மூலமா திரும்பவும் நமக்கு ஒரு பாதிப்பு தான் வருது. இந்த லேப்டாப்ல கூட நம்ம பல வேலை பார்க்கிறோம், இதுலதான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட தொடர்ந்து இந்த லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய கண்களை பாதிக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் அதோடைய வைப்ரேஷன், அந்த கதிர்வீச்சுகள் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அது ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்துது. சோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளை எப்படி திரும்ப பேக் ஃபயர் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லையே ப்ரோ, நாங்க நல்லா ஹாப்பியா தானே இருக்கிறோம், சந்தோஷமா தானே இருக்கிறோம். நீங்க என்ன சும்மா நீங்க இந்தியால உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஃபீலா இருக்கு, நீங்க வேணா எங்க ஊருக்கு பாருங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும் நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். மேபி நமக்கு அங்க அட்மாஸ்பியர், கிளைமேட், தென் ஃபினான்சியலா எல்லா விதத்திலையும் நமக்கு கொஞ்சம் சுமூகமான ஒரு வாழ்க்கையா மேபி தோணலாம். ஆனாலும்
அங்க பகவானை பத்தி நினைக்கிறதுக்கோ பகவானுக்கு பக்தி பண்றதுக்கோ சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன ஆகுது, அது எல்லாமே நம்மளை திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் அதுக்கு நம்மளை வந்து கொண்டு வருது. ஸோ 2 ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்குது. ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம செய்த அந்த செயல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைய சரி பண்றதும் இல்ல. அதுக்கும் மேல என்ன ஆகுது, அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக்குது, தீவிரப்படுத்துது. அதனாலதான் வந்துட்டு இந்த பௌதிக உலகத்துல எவ்வளவு வசதி இருந்தா கூட அந்த நபர் வந்து என்ன ஆகுறாரு, ஒரு ஒரு கட்டத்துல அவர் வந்து அது மேல வந்து ஒரு விரக்தி வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி சில நேரங்கள்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அப்போ இங்க நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும்னு செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே வந்துட்டு தோல்வியில முடியுது அப்படிங்கிறத தான் இங்க இந்த பாகவத ஸ்லோகம் வந்து சொல்லுது. ஏன் அது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஏன் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, யாராவது படிக்கிறீங்களா? ஓகே பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. வாழ்க்கையின் அர்த்தம் பௌதீக உலகம், ஜட உலகம். வாழ்க்கையின் அர்த்தம் அனுபவிப்பது. ஆனால் தற்போதுள்ள மக்கள் தப்பான பாதையில் இருக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்காமல் அவதிப்படுகிறார்கள். எல்லா இடங்களிலும் மனிதர்கள் வாழ்வதற்காக சிரமப்படுகிறார்கள். இவ்வாறு எல்லாரும் இப்படி சிரமப்பட்டால் இறுதியில் அவர்கள் என்ன அனுபவித்தார்கள்? அவர்கள் அவதிப்பட்டு இறந்தே விடுகிறார்கள். வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்காகத்தான் என்றாலும் எந்த நொடியிலும் மக்கள் அனுபவிக்கவில்லை. ஆனால் மனிதர்கள் உண்மையான ஆன்மீக பாதையில் வந்தார்கள் என்றால் அவர்கள் வாழ்வை அனுபவிப்பார்கள். இந்த ஜட உலகில் அனைத்தும் உயிரற்ற விஷயங்களாகவே இருக்கின்றன. ஆதலால் அவை அனைத்தும் போலியானதே. உண்மையான நிஜத்துக்குரிய விஷயங்கள் ஆன்மீக உலகில்தான் நடைபெறுகிறது. பகவத்கீதை படித்தவர்களுக்குத்தான் ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அறிய முடியும். அதில் கூறப்படுகிறது, மனித சக்திக்கு அப்பாலான ஒரு அழிக்க முடியாத சக்தி இருக்கிறது. அது உயர்வானது, அழிக்க முடியாதது. உலகில் அனைத்தும் அழிந்தாலும் அது அழியாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையிலே அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு. அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால அப்ப ஏன் நமக்கு வந்துட்டு அந்த ஆனந்தம் வந்து கிடைக்கிறது இல்ல? ஏன் நம்ம வந்து சாதாரணமாவே ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கே நம்ம ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இங்க அழகா வந்து சொல்லப்பட்டிருக்கு, இத வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த அனுபவிப்பதற்கான ஒரு சிரமத்திலேயே வந்து என்ன ஆயிருது, வாழ்க்கையே முடிஞ்சு போயிருது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நிஜமான ஒரு ஆனந்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து கிடைக்காமலே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிருது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஜட வஸ்து, ஒரு ஒரு டெட் மேட்டர். அது கூட வந்து நான் அனுபவிக்கணும்னு நான் வந்து போராடுனேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்து நடக்கும்? இப்ப நம்ம வீட்டுல பார்க்கலாம், குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்போம். என்ன, சின்ன ஒரு பாப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நம்ம வாங்கி கொடுப்போம். இல்லை அப்படின்னு சொன்னா வேற என்ன பொம்மை வாங்கி கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு? அந்த கரடி, ஒரு கரடி பொம்மை. அது பேர் என்ன பேரு? டெடி பேர். அண்ட் இல்லனா பார்பி டால்ஸ் வாங்கி தருவாங்க गर्ल्स பேபிக்கு. ஓகே ஓகே. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், அத பொம்மையை வந்து தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கும். அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கும். பேர் வச்சுட்டு என்ன பண்ணும்,
எப்போதும் அந்த பொம்மையோடயே தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம், கட்டி பிடிச்சு படுத்துப்போம். எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை தான். ஆனா அந்த குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வந்து யாருகிட்ட தான் வரணும்? அம்மா கிட்ட தான் வரணும். அம்மா கிட்ட தான் வர முடியும். அந்த பொம்மை கிட்ட வந்து எவ்வளவுதான் எனக்கு பசிக்குது, நீ எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொம்மையால அதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? ம்? சொல்லுங்க. முடியாது மு- பிரபுஜி. முடியாது பிரபு. பிரபு. Yes. அந்த பொம்மையால வந்து என்ன பண்ண முடியாது, அந்த அந்த குழந்தையோடைய எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டெட் மேட்டர், அது ஒரு ஜட வஸ்து. ஆனாலும் அந்த குழந்தை வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, அந்த பொம்மையோட தான் நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொம்மை யாராவது பக்கத்து வீட்டு குழந்தைங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். அந்த குழந்தை வந்து பெரிய கலாட்டா பண்ணி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ட்ரெஸ் போட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பொம்மை தான் முதல் வேணும், அவங்க இருந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், பயங்கர கலாட்டா. சோ அந்த குழந்தையுடைய முழு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா அந்த பொம்மை இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறது. சோ அதே மாதிரிதான் நாமளும் வந்து என்ன நினைக்கிறோம், இந்த டெட் மேட்டர்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அசட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நல்ல அழகான காஞ்சிபுரம் பட்டு புடவையா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நல்ல நகைகளா இருக்கலாம். உம் அதெல்லாம் இருந்தா தான் எனக்கு வந்து ஹாப்பி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உம் ஆஹ் எங்கேயோ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம அன்னைக்கு வேற வழி இல்லாம ஏதோ சிம்பிளா போயிட்டோம். ஆனா அங்க வந்து நல்லா பெண்கள் எல்லாம் மாதாஜிங்களா நல்ல அழகான காஞ்சிபுரம் பட்டு வந்து உடுத்தி அப்படியே நல்லா வந்து ஒரு நெக்லஸ் போட்டு அப்படியே வந்துட்டு நல்லா மகாலட்சுமிகரமா நடந்து வர்றாங்க. அப்போ அவங்கள பார்த்தா நமக்கு என்ன தோணும் சொல்லுங்க? அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கன்னு தோணும். அவ்வளவுதான் தோணுமா? பொய் சொல்லாம உண்மையை சொல்லணும். பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க? அவங்க நம்மளும் வாங்கலாம்னு dress தோணும் பிரபுஜி. ஆனா ஆஹ் இப்பதான் மகாராஜ் உண்மையை சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வாங்கிக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு இதை வாங்கிக்கலாம், நெக்ஸ்ட் இதுக்கு வாங்கிக்கலாம்னு ஒரு இது தோணதான் தோணும். இமீடியட்டா போயிட்டு மாதாஜி நீங்க எந்த கடையில இது எங்க வாங்குனீங்க? வாங்கினீங்க? ட்ரூ. சோ அப்ப நமக்கு என்ன எண்ணம்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நான் இப்படி வந்து நானும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அப்ப நான் ஹாப்பி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுப்போம். பசங்களுக்கு கூட இன்னைக்கு அப்படிதான். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்துட்டு என்ன ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான வந்து ஒரு காஸ்டியூம் இருக்கு. காலையில வாக்கிங் போனா அந்த வாக்கிங் போறதுக்கு வந்து ஒரு ஷூ, அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ், சைக்கிளிங் பண்ணா அதுக்கு செப்பரேட்டான ஒரு சைக்கிள், அதுக்கு செப்பரேட்டான ஒரு காஸ்டியூமு, அதோட போனா தான் அவங்களுக்கு வந்துட்டு அது பர்ஃபெக்டா பண்ண மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபீல். இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்தது இந்த கல்ச்சரு? இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுடைய தாத்தா இல்ல நம்மளுடைய அப்பா, ஏன் நம்மளே கூட இந்த மாதிரி தான் வந்து இருந்தோமா? இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் பண்ணதுனாலதான் நம்ம ஹெல்த்தியா இருந்தோமா? எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இல்ல அந்த காஸ்டியூம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா? சொல்லுங்க. இப்ப எல்லாம் ரொம்ப சீன் ஆயிடுச்சு பிரபுஜி, இதெல்லாம் போடணும். நீங்க சொல்றது 100% ட்ரூ. எல்லாரும் இன்னும் இதுக்கு ஒரு ஷூ, ட்ரெட்மில்க்கு போகும்போது ரெகுலர் ஷூ போடக்கூடாதான், அதுக்கு ஒரு ஷூ வாங்கினோம், நிறைய so many things. எனக்கிட்ட ஒரு கொஸ்டின். ஹரே கிருஷ்ணா பிரபு. அது தப்பா பிரபு? ஏன்னா அது ஒரு இப்ப நிஜமாவே எக்ஸசைஸ் பண்றதுக்கு சில சாமான்களை எடுத்து கொடுத்தா அதுக்கு ஆசையா எக்ஸசைஸ் பண்ண போகிறது போது நம்ம அதை டிப்ரைவ் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா இது கொடுத்தாவது நம்ம அதை பண்ண வைக்கிறது என்ன தப்பா? இல்ல அது மாதிரி எல்லாரும் போலியும் போட்டு போறது தப்பா? இப்பதான் என் லெவலுக்கு வர. கிரேட் விமன் திங்க் அலைக். பிரபு, அவ எக்ஸசைஸாவது பண்றாள்ல, அவள்கிட்ட காசு இருக்கு, வாங்கி போட்டுக்கிறா. இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாளா ஒருத்தர் போய்? அவ எக்ஸசைஸ் பண்றது முக்கியம் இல்லையா? அதுக்கு அவ என்ன விருப்பப்படுறாளோ போட்டுட்டா என்னாச்சு இப்போ?
உனக்கு ஏன் பொறாம அப்படின்னு கேக்குறீங்க என்னைய? யா உனக்கு வந்து உங்களுக்கு ஏன் வந்தது, என்ன வந்தது உங்களுக்கு? உனக்கு ஏதோ கலர் கலரா ட்ரெஸ் போட முடியல, அதுக்காக நீ வந்து எல்லாரையும் அப்படி வந்து சொல்லல. பொறாமைலாம் சொல்லக்கூடாது பிரபு. அப்படி இல்ல. பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணுமா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு பாயிண்ட்டா பிரபு? எஸ். இன்னொன்னு இன்னொன்னு பிரபுஜி, இப்ப நம்ம ஆபீஸ் ஷூவ போய் வாக்கிங் போட்டா வசதி இருக்க மாட்டேங்குதே. த்ரெட்மில்ல ஓட முடியலையே. ஓகே. 100% கரெக்ட். புடவைய கட்டிண்டு வந்து நம்ம யோகா பண்ண முடியாது. யூ நோ? ஓகே. அப்பனா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் வந்துட்டு பெண்கள் யோகா பண்ணதே இல்லையா? சொல்லுங்க. பாவம் பிரபு. நம்ம அம்மா, பாட்டி ஜெனரேஷன்லாம் பாவம் பிரபு. அவங்கலாம் இதெல்லாம் அவங்க அவங்களலாம் சொல்லவே சொல்ல. அவங்கலாம் என்ன யோகா பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் பிரபு. அவங்க இல்ல அவ செல்ஃப் பண்ணதே கிடையாது. அவ வந்து அப்பளம் பாவம். இடிக்கிறது, மிளகா ஆ பொடிய குத்துறது, அந்த மாரி தான் அதுலயே அவளுக்கு பண்ணுவாங்க. யோகா எல்லாம் வாக்கிங். வந்துருது பிரபு. இப்ப அதெல்லாம் பண்ணாததுனால புதுசு புதுசா என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். பட் வாட் ஐம் சேயிங் இஸ், இவ்வளவு ட்ரிவியலா நம்ம போகணும் அப்படிங்கிறது அது வேணுமான்னு நான் கேக்குறேன் உங்களை. ஓகே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஆளுங்க நீங்க அங்க இருந்து என் மேல கேஸ் எதுவும் போட்டுருவீங்களோ அப்படின்னு. கிளாஸ் கிளாஸ் ஸ்டார்டிங்லயே இப்படி ஆயிடுச்சே. ஆக்சுவலா வந்து இங்க நம்ம வந்து 2 விஷயத்த வந்து நோட் பண்ணணும். ஒண்ணு வந்து நமக்கு இது அவசியமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னுடைய ஒரு மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதை நான் பண்றேனா இல்ல அப்படின்னு சொன்னா நிஜமாவே அதுக்கான தேவை இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டைல் அவங்க வந்து கட்டிப்பாங்க. இப்ப சத்திரியர்கள் முன்னாடி காலத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, பயங்கரமான ஃபைட் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து ஜிம்முக்கு போவாங்க, அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ம். அப்போ அவங்க என்ன பேண்ட் போட்டுட்டா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க? இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே தோத்தி தான். பட் அந்த நேரத்துல ஃபிட்டா அதுக்கு இருக்கிற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, அந்த தோத்தியை வந்து அவங்க கட்டிப்பாங்க. ஸோ சேம் வே மாதாஜிங்களும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி யோகாலாம் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்ன, ஒரு சாதாரணமான ஒரு இல்லத்தரசிகள் யாரும் அதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்க மாட்டாங்க. பட் ஆன்மீகத்தை வந்து பயிற்சி செய்யக்கூடிய, இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பெண்கள் இதுக்கு முன்னாடியும் பலர் வந்து இந்த மாதிரி யோகத்தை வந்து பயிற்சி பண்ணியிருக்கிறாங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அதனாலதான் கோவில் சிற்பங்கள்ல நீங்க பாருங்க, கோவில் சிற்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் அதுல அவங்க போட்டுக்கிற அந்த ட்ரெஸ் கொஞ்சம் அதுல வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே வந்துட்டு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பரதநாட்டியம் வந்து ஆடுறாங்க. அந்த பரதநாட்டியம் ஆடுற அந்த பெண்கள் வந்து அவங்க ஆடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு அவங்க வந்து என்னென்ன பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கிறாங்களா? நோ, அவங்க சேரீ தான் கட்டுறாங்க. பட் அந்த சேரீயவே அந்த அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கட்டிக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ நாலேஜ். அது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. அவங்களுடைய கலாச்சார ரீதியாவே அவங்களுடைய ஒரு ட்ரெஸ் என்னவோ, கல்ச்சுரலான ஒரு ட்ரெஸ் என்னவோ, அதே ட்ரெஸ்ஸை அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கட்டிப்பாங்க. ஆஹ் அதனால முன்னாடி காலத்துல வந்து அவங்களாம் வந்து யோகா பண்ணல, இல்லைன்னா ஏன் அவங்களாம் யுத்தத்துக்கே போய் சண்டையை போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஹிஸ்டரியிலேயே நம்ம பார்க்குறோம், வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க போய் யுத்தமே பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன புடவை கட்டிட்டு போயா வந்து யுத்தம் பண்ணியிருப்பாங்க? நோ. அந்தந்த ஒரு ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ன்ற அந்த சென்ஸ் அவங்களுக்கு இருந்தது, அந்த நாலேஜ் இருந்தது. அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணி பண்ணாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாதாரணமா வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு கூட வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கோட் இப்படிதான் இருக்கணும், அதுக்கு தலையில வந்து உன்னை போட்டுக்கணும், அதுல லைட் எரியணும், அதுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஷூ போட்டாதான் சைக்கிள் ஓட்ட முடியுமா? இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளவு தூரம் டீட்டெயிலா பார்க்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது அவசியமா அப்படிங்கிறது தான் நான் கேட்க வரேன்.
இது வந்து ஜஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கே புரிய மாட்டேங்குது. ஒண்ணுக்கும் இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு பர்டிகுலரான ஒரு காஸ்டியூம் போடு, இப்படி இதுக்கான ஒரு ஷூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்மள வந்துட்டு மயக்கி நம்ம கிட்ட இருக்கிற காசை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், அதை பார்த்துட்டு ஒரு அட்ராக்ஷன்ல இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டா நானும் வந்துட்டு ஒரு அழகா இருக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கிறேன்னு நமக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபீலிங் வந்துருது. ஆனா நிஜம் வந்து அது கிடையாது. புரிஞ்சதா? கரெக்ட் பிரபு. ஆஹ் அந்த காலத்துல இதெல்லாம் அவைலபிள் இல்ல பிரபு. சரி, கரெக்ட். அவங்க போருக்கு போனாங்க, யுத்தம் போனாங்க, இருந்ததையே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணினாங்க. பரதநாட்டியத்துக்கு அப்படி பண்ணாங்க, யோகாக்கு இப்படி பண்ணாங்க, எல்லாம் கரெக்ட். அப்போ இப்ப வந்து ஹியூமன் சிவிலைசேஷன் வளர்றது, இப்போ வந்து இப்ப பாருங்களேன், அப்ப இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது, அவங்க எல்லாம் பேசலையா, அவங்க வந்து கம்யூனிகேட் புறா விடுத்து இது பண்ணிட்டு இருக்கலையா, அப்படிலாம் நம்ம பேச முடியுமா பிரபு? அப்ப அவைலபிலிட்டி இல்ல. இப்ப இருக்கும்போது நம்ம இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து அழகா அதுக்கேத்த மாதிரி அமைச்சுக்கிறது தப்பா பிரபு? குட் கொஸ்டின். யா, சரி, அதுதான் நான் இப்போ வந்து சொல்ல வரேன். நெசசிட்டி அப்படிங்கிறது வேற, அதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அத ஒரு ஷோ காட்டுறது. அத்தியாவசியமானதுன்னு சொல்லுவாங்க, அனாவசியமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு வந்து புரிஞ்சா போதும். இப்போ நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் Need, பிரபு. that's what I want to say to need and want. Yeah. அதாவது இப்ப நீங்க இந்த லேப்டாப்பா இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், இப்போ இது வந்து முன்னாடி வந்து பயன்படுத்தல இல்ல, இப்ப நமக்கு இது அவசியமா அப்படின்னு கேட்டா, இந்த இது அவசியம் இல்லாத மாதிரியும் ஒரு உலகம் வந்து இயங்கிட்டு தான் இருந்துச்சு. அது இயங்குறதுக்கு முடியும். ஆனாலும் நம்ம என்ன ஆயிட்டோம், அதுக்கு டோட்டலா வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிட்டோம், அதுக்கு நம்ம மாறிட்டோம். அதனால இன்னைக்கு அது இல்லாம இருக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ அது நெசசிட்டின்னு ஆயிருச்சு. அந்த ஒரு சூழ்நிலைக்கு உள்ள எல்லாரும் வந்துட்டோம், உலகமே உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அதனால அதை நான் வேண்டாம்னு சொல்ல வரல. பட் எது அனாவசியம் அப்படிங்கிறது கூட நமக்கு வந்துட்டு ஒரு சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அப்போ நம்மளுடைய மைண்ட் இன்டெலிஜென்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, யாரோ யாரு வேணா என்னுடைய மைண்ட் இன்டெலிஜென்ட் வந்து என்ன பண்ணிக்க முடியும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு ரேஞ்சில தான் நம்ம இருக்கிறோங்கிறத நான் சொல்ல வரேன். அவன் யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு ஆட் போட்டான், இப்படி வந்து போட்டுட்டு சுத்திட்டு திரியறான், அது நல்லது அப்படின்னு சொல்லி அவன் நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அது நமக்கு ஏன் வந்து புரிஞ்சுக்க முடியல, அது நல்லதா கெட்டதான்னு ஏன் நம்மளால வந்து யோசிக்க முடியல, அது தேவையா இல்லையான்னு ஏன் நமக்கு வந்து யோசிக்க முடியல? அது அது உண்மை அவசியம். பிரபு. ஏன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஒண்ணு வாங்க போகும்போது அப்செல் பண்ற மாதிரி இது இதுக்கு, இது அதுக்கு, அது அதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கமர்ஷியலா அவனோட சாமான்களை எல்லா வேலையும் பண்றான். அது அது உண்மை. அது தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம we have to draw a line and we have to like நம்மளோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியம். அது கரெக்ட் பிரபுஜி. எஸ். இப்போ நாம வந்து யோகா பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல, எக்ஸசைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. யோகா அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா அந்த யோகாவை வந்துட்டு இப்போ யாரோ ஒருத்தன் வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு வந்துட்டு ஒரு யோகா பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி அவன் சொல்றான்னா, யோகாவை கண்டுபிடிச்சதே நம்ம தான், நம்ம பாரத தேசம் தான். இங்க இருக்கக்கூடிய யோகிகளை உடைய வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடல் வலிமை எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு வந்து பெரிய உதாரணமே வந்து பீமன் தான். அந்த பீமனை உடைய ஒரு பாடி பில்டிங்ல வந்துட்டு அவங்க வந்து பெரிய ஆளுங்க. சோ இங்கேயும் வந்து முன்னாடியில இருந்தே வந்து இந்த பயிற்சிகள்லாம் இருந்தது, அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆஹ் இந்த நவீன நாகரிகம் இதுல வந்து நம்ம என்ன ஆயிட்டோம், நம்ம இதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டோம் உண்மையிலேயே சொல்ல போனா. அதனாலதான் நான் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள பார்த்து அதே மாதிரியே காப்பி பண்ணி இப்படி பண்ணா நானும் வந்து ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அததான் நான் இங்க வந்து சொல்ல வரேன். ரியலான ஒரு ஹாப்பினஸ் இந்த மாதிரியான ஒரு வெளிப்புறமான தோற்றத்துல இல்ல. அது என்னதான் பண்ணா கூட அவங்களும் ப்ராப்ளம்ல தான் இருக்கிறாங்க, அதை பார்த்து பண்ணிட்டு இருக்கிற நம்மளும் ப்ராப்ளம்லயே தான் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். இஸ் தட் ஓகே?
இப்போ ஓகே சூப்பர் பிரபு, சூப்பர் பிரபுஜி, இப்பதான் சூப்பர். ஓகே. நீங்க என் மேல கேஸ் போட்ட மாட்டீங்களே. முன்னாடி எங்கேயோ கைட்டு வச்சுட்டீங்க மண்டையில இருக்கிறத. No, I'm so sorry, Prabhu. I'm just kidding. இல்ல நம்ம பிரபு பேச விடல, இந்த பாயிண்ட் வரைக்கும் பேச விடல. ஏன்னா நடுவுல அவர் இன்புட்ஸ் கேட்டுட்டே இருந்தார். அதனால நம்ம இன்புட்ஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருந்த எல்லாமே வந்துடுச்சு கடகடன்னு. நோ ப்ராப்ளம். இதுதான் இந்த கிளாஸோடைய ஒரு ஸ்பெஷல். நீங்களும் பேசணும், உங்களுடைய கருத்துக்களும் சொன்னாதான் இட் வில் பி குட். நமக்கு அதுக்கான ஒரு சரியான ஒரு பதிலை தெரிஞ்சுக்க முடியும். எஸ், நெக்ஸ்ட். Hare Krishna Prabhuji. Bhagavad Gita 8.20. Parastasmat bhavanyo vyatya sanatanaha yasa sarveshu bhudeshu na vinashati. அறிஞர்கள் இந்த ஜட உலகின் நீள அகலத்தை அளப்பதாக கூறினார்கள். ஆனால் அவர்களால் அந்த செயலை தொடங்க முடியவில்லை. அவர்களுக்கு இந்த கோளில் இருந்து வேறு கோள்களுக்கு செல்வதற்கே பல 1000 ஆண்டுகள் ஆகும். நமக்கு ஜட உலகை பற்றி சரியாக தெரியவில்லை. இதில் எங்கு நாம் அதற்கு மேலான விஷயங்களை பற்றி அறிவது? பொருள் என்னவென்றால், நாம் ஒரு அதிகாரபூர்வமான இடத்தில் இருந்து அதை அறிய வேண்டும். முழுமையான அதிகாரபூர்வமான இடம் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவர் தான் ஞானத்தை முற்றிலுமாக வைத்திருக்கிறார். அவரை விட யாரும் அறிவாளியோ ஞானமுடையவரோ இல்லை. அவர் நமக்கு அறிவை அளிக்கிறார். இந்த ஜட உலகை தாண்டி ஒரு ஆன்மீக வானம் இருக்கிறது என்று, அதில் எண்ண முடியாத கோள்கள் இருக்கிறது என்று, அதில் வானம் ஒரு ஜட உலகை விட வெகு தொலைவில் உள்ளது. அதில் இங்கு உள்ள இடத்தில் 1/4 பங்கு தான் ஜட உலகம் இருக்கிறது. அதுபோல இந்த ஜட உலகில் இருக்கும் உயிரினங்களின் எண்ணிக்கை சிறிதுதான். இந்த உலகில் மொத்த படைப்புகளின் எண்ணிக்கையை பார்க்கும்போது, எவன் ஒருவன் கிருஷ்ணர் கூறியதை கடைபிடிக்காமல் மதிக்காமல் இருக்கிறானோ அவன் குற்றவாளியாகி இந்த ஜட உலகில் வசிக்கிறான். சில சமயங்களில் குற்றவாளிகள் கூறுகிறார்கள், நாங்கள் அரசாங்கத்தை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும், அதை மதிக்கவில்லை என்றும், தவறு செய்து மாட்டிக்கொண்டு தண்டனை வாங்குவது பற்றியும் கவலை கொள்வதில்லை. அதுபோல கடவுளின் வார்த்தையை கேட்க போவதில்லை என்று கூறுபவன் ஜட உலகில் வாழ்கிறான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நம்ம ரீட் பண்ண இந்த 2 பேரல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உலகம்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஆன்மீக உலகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை ஏத்துக்கடா மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அந்த நபர்கள் எப்போதும் இங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு உதாரணம் இங்க பிரபுபாதர் நல்ல ஒரு உதாரணம் வந்து கொடுத்துருக்கிறாரு. குற்றவாளிகள் எப்போது வந்துட்டு ஜெயிலை பத்தியோ கோர்ட்டை பத்தியோ அவங்களாம் கவலைப்படுறதில்ல. அது இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்க அதை பத்தி கவலைப்படுறதில்ல, நாங்க பண்றதா நாங்க பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய தவறுதலான அந்த நடவடிக்கைகள்லயே இருப்பாங்க. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படலைன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து பிடிப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுப்பாங்க, அவங்கள வந்து ஜெயில போடுவாங்க. ஆனா ஜெயில இருக்கிறத பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அது வேற விஷயம். அவன் கவலைப்படுறானோ இல்லையோ, ஆனா அவனுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்குங்கிறது நிஜம். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அது மாதிரிதான் இந்த பௌதிக உலகம், ஆன்மீக உலகம் அப்படின்னு இந்த 2 விதமான உலகம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல இந்த பௌதிக உலகத்தை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அதை பற்றின சரியான ஒரு விவரணைகளை, ஒரு டிஸ்கிரிப்ஷனை, அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சரியான ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு போறதுக்கு தேவையான ஒரு தகுதியை நாம வந்து வளர்த்துக்கணும். எப்படி ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது இல்லையா? அதாவது ஒரு குற்றவாளியா இருந்தாதான் ஜெயில வந்து போட முடியும். அப்ப அது மாதிரி இந்த ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு தகுதி அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப அதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத சரியான அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த உலகத்துக்கு போறதுக்கான ஒரு முயற்சியை நாம வந்து எடுக்கணும். அப்படி நாம எடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே வந்து நாம சுத்திக்கிட்டு இருக்கோம். பலர் வந்து சொல்லலாம், என்னப்பா அடுத்த ஒரு ஜென்மம்னு வந்து இருக்குதா அப்படிங்கிறத பத்தி ஏன் கவலைப்படணும், இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ட்ரெண்டு இல்ல ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து அதைத்தான் வந்து சொல்லுவாங்க.
ஓகே, இருக்கிறது ஒரு லைஃப், நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப பிறக்கும் போதே சில பேர் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஆஹ் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து பிறக்குறாங்க, அவங்களுக்கு முழு தேக ஆரோக்கியம் இல்லாத மாதிரி வந்து பிறக்குறாங்க, ஏன் வந்து ஏழையா பிறக்குறாங்க, இந்த மாதிரியான அது யாருக்கும் வந்து பிடிக்கலையே, அதை பிடிச்சு சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அதை வந்து நம்ம ஒரு குறையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது வந்து கவலையா இருக்கே, என்னால வந்து பென்ஸ் கார்ல போக முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு, என்னால வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் வந்து சாப்பிட முடியலையேன்னு எனக்கு வந்து வருத்தம் இருக்கு அப்படின்னா, பிறக்கும் போதே ஏன் என்னைய அப்படி ஒரு பர்டிகுலரான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நான் பிறந்தேன், அது அந்த கேள்விக்கு வந்து பதில் தெரியணும் இல்லையா? அப்போ நான் பிறக்கும் போதே இந்த மாதிரி வந்து என்னை இப்படித்தான் பிறக்கணும், இந்த கலர்ல தான் பிறக்கணும், நீ கருப்பா தாண்டா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு வந்து எனக்கு இந்த கலரை வந்து டிசைட் பண்ணது, பிக்ஸ் பண்ணது? ம்? நான் அதை வந்து விரும்பலையே. அப்படி இருந்து எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு அர்த்தம்? அப்போ யாரோ ஒருத்தர் இதை வந்து டிசைட் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க, ஏதோ ஒரு சக்தி அது என்ன பண்ணுது, அதை டிசைட் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜென்மத்துல நான் வந்து என்ன மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறேனோ, நான் என்ன பண்றேன், அடுத்த ஜென்மத்துல அதற்கேத்த மாதிரியான ஒரு பிறப்பை நான் எடுக்கிறேன் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் இது மாதிரியான ஒரு கஷ்டப்படக்கூடிய அடுத்த ஒரு பிறவியில நான் வரக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நான் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையை நம்ம வந்து செய்வோம். இல்ல அப்படின்னு சொன்னா, அதை நம்ம நம்புறோமோ நம்பலையோ, ஆனா என்ன பண்ணி ஆகணும், நெக்ஸ்ட் நான் வந்து பிறந்தாகணுங்கிறது வந்து கன்ஃபார்ம். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரீபர்த் இருக்குங்கிறது இன்னைக்கு வந்து சயின்ஸ்லயே வந்து ப்ரூவன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் திரும்ப எதா பிறப்பேன் அப்படிங்கிற ஒரு கேரண்டியும் கிடையாது. நான் மனுஷனா பிறப்பேனா, மிருகமா பிறப்பேனா, எதா பிறப்பேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயம், ஒரு அபாயம் அது இருக்கு. அந்த அபாயத்தை ஒருத்தர் வந்து எப்படி கடக்க முடியுங்கிறத பத்தி யோசிக்கணும். அதுக்குதான் வந்து இந்த மனித பிறவியானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்மளால வந்து யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னா, இல்ல நான் கவலைப்படலை அப்படின்னு சொன்னா, கவலைப்படுறோமோ இல்லையோ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே தீரும். சோ அதனால இந்த பௌதீக உலகத்தை விட்டு இன்னொரு ஒரு உலகம், ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்கு. அது நிரந்தரமானது, நித்தியமானது, மங்களகரமானது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த உலகம் வந்து ஆஹ் அனித்தியமானது, அதாவது தற்காலிகமானது, இங்க வந்து ஒரு நிரந்தரமற்றது, அமங்கலமானது. இங்க வந்து மங்களம் அப்படிங்கிறதே இல்ல, எல்லாமே அமங்கலம் தான் இந்த பௌதிக உலகத்துல. சோ இந்த மாதிரியான ஒரு உலகத்துல நான் வாழணுமா, இல்ல நான் வந்து ஆன்மீகமான ஒரு உலகத்துல நான் வாழணுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து யோசிச்சு என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு முயற்சியில வந்து ஈடுபடணும். அவங்களதான் வந்து இங்க அறிவாளிகள் அப்படின்னு வந்து சொல்ல முடியுமே தவிர, இந்த பௌதிக உலகத்தை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜே இல்லாத ஒரு பர்சன் அவரு சொல்ற அந்த ஒரு பேச்சை கேட்டுட்டு இந்த லைஃபே வந்து இந்த ஒரு லைஃப் தான், அதனால இந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்றதா நம்மளுடைய கோல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம அதை ஃபாலோ பண்றதா? ப்ராப்பர் அதுதான் இங்க வந்து சொல்றாரு. அவங்களுக்கு இந்த பௌதிக உலகத்தை பத்தின ஞானமே வந்துட்டு கம்ப்ளீட்டா இல்ல, 10% கூட கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு மூளை கிடையாது. அவங்க ஏதோ 1, 2 விஷயங்களை அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கலாமே தவிர, இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து புரியாத புதிராதான் இருக்கு. உம் அமெரிக்காவை வந்து கண்டுபிடிச்சது கொலம்பஸ்ன்னு சொல்றான். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன அமெரிக்கா இல்லாம இருந்துச்சா? அமெரிக்கா இருக்கதான் செஞ்சுச்சு. அப்புறம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி அவர் போகாம இருந்திருக்கிறாரு, அவர் அப்பதான் பார்த்திருக்கிறாருன்னு அர்த்தம். சோ அதனால இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு வானத்துல அந்த காத்துல வந்து மிதந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணு எவ்வளவு வெயிட், எத்தனையோ டன் அது வந்து வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வந்து காத்துல மிதந்துகிட்டு இருக்கு, அது எப்படி வந்து சுத்துது,
அது எப்படி வந்து கொஞ்சம் கூட ஒரு தடவை கூட வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஆக்சிடென்டே ஆகாம பர்ஃபெக்டா அது வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க ஏதோ வந்து 1, 2 வந்து நமக்கு புரியாத பாஷையில வந்து பேசி, அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்கேப் ஆயிக்கலாமே தவிர, அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்கிறாரு. யார் ஒருத்தன் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு அறிவியல வந்து ஆழமா வந்து ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிறானோ, அவன் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத ஒத்துப்பான் அப்படின்னு வந்து சொல்றாரு ஐன்ஸ்டைன். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூட இறந்தாரு. மேபி 2 இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸா அவர் பேரு. அந்த ஆள் கூட வந்து சொன்னாரு. நிறைய விஷயங்கள வந்து தீர்க்கமா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, எனக்கு ஒருவேளை வந்து கடவுள்னு ஒருத்தர் இருப்பாரோ அப்படிங்கிற பயம் வருது அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஆள் நம்பர் 1 ஏத்திஸ்ட். கடவுளே இல்ல அப்படின்னு வந்து பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனாலும் கடைசியில அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த மாதிரி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனால, எனக்கு என்னமோ பின்னாடி வந்து கடவுள்னு ஒருத்தர் இருப்பாரோங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால நாம இந்த நவீன ஆராய்ச்சியாளர்களுடைய பேச்சை நம்ம வந்து நம்புறத விட, நம்ம சாஸ்திரங்களை கற்றறிந்த பக்தர்களுடைய பேச்சை நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா, நம்மளால இந்த லைஃபையும் வந்துட்டு பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். நம்ம அடுத்த அதாவது ஆன்மீக உலகத்திலையும் நம்மளால ஆனந்தமா வாழ முடியும். ஓகே. படிங்க யாராவது. படிங்க. ஒரு நிமிஷம் இருங்க பிரபு, நான் படிக்கிறேன். என்ன Yes. பண்றது? உயிரினங்கள் எல்லாம் கடவுளின் படைப்புதான். ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் இருங்க உங்களோட அங்க இருக்கு. ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையில் உள்ள உறவுதான் கடவுள். இல்ல, நான் தப்பா படிக்கிறேன். இருங்க. உயிரினங்கள் எல்லாம் கடவுளின் படைப்புதான். ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையில் உள்ள உறவுதான் கடவுளுக்கும் உயிரினங்களுக்கும் இருக்கிறது. கிறிஸ்துவர்களும் கடவுளை மிக உயர்ந்த தந்தையாக தான் கருதுகிறார்கள். அவர்கள் ஓட்டுக்க மேல பிரபு. அவர்கள் தேவாலயத்திற்கு சென்று பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே என்றுதான் பிரார்த்தனை செய்கிறார்கள். கடவுளை தந்தையாக எண்ணுவதற்கான தகவல்கள் கீதையில் இருக்கிறது. பகவத்கீதா 14.4 சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யா தாசாம் பிரம்ம மஹத்யோனேர் அகம் பீஜ பிரதப்பிதா. வேத கலாச்சாரத்தை பொறுத்த வரையில் வாழ்க்கை எப்போதும் முழுமை பெறுகிறது என்றால் ஒருவன் தனக்கும் கிருஷ்ணருக்குமான அல்லது பகவானுக்குமான உறவை அறியும் போது தான் அறியும் போதுதான் என்று கூறப்படுகிறது. பகவத்கீதையில் மனிதன் மட்டும் அல்லாது மற்ற எல்லா படைப்புகளும் கடவுளால் தான் படைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. பகவத்கீதையில் மனிதன் மட்டுமல்ல, எஸ், அவை அனைத்தும் கடவுளின் பகுதிகளாகும். எவ்வாறு கை கால் காது உடலுக்கு சேவை செய்கிறதோ அது போலதான். அடுத்தது படிக்கணுமா பிரபு? உயிரினங்களும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். நாம் அனைவருக்கும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. உண்மையில் மனிதர்களாகிய நாம் யாராவது ஒருவருக்கு சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒன்று குடும்பத்திற்கு, நாட்டிற்கு அல்லது சமூகத்திற்கு. இவ்வாறு எந்த சேவையும் இல்லை என்றால் நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளை வைத்துக்கொண்டு அதற்கு சேவை செய்கிறோம். இதிலிருந்து தெரிகிறது நாம் நம்மால் முடிந்தவரை சிறப்பாக சேவை செய்தும் நாம் திருப்தி அடையவில்லை.
இங்க பிரபுபாதர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நாம வந்து இந்த பௌதீக உலகத்துல நம்ம வந்து இன்பமா இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த பௌதீக உலகம் அப்புறம் ஆன்மீக உலகம் அப்படின்னு 2 விதமான உலகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதுல ஆன்மீக உலகம் போறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும், அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்ப நமக்கு வந்து கேள்வி வரலாம், ஏன் அதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இங்க பிரபுபாதர் வந்து இத வந்து இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாரு, இந்த உதாரணங்களும் வந்து கொடுக்குறாரு. ஏன் இங்க வந்து ஒரு தந்தை அப்படிங்கிற அதோடைய ஒரு உதாரணத்தை வந்து பிரபுபாதர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நாம எல்லாருமே வந்து பகவானுடைய ஒரு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நேச்சுரலாவே நம்ம இருந்த இடம் அப்படிங்கிறது பகவானோட அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும் இல்லையா? நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், அம்மா அப்பா கூட தான் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா அப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. அப்ப அம்மா அப்பா கூட இருக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான ஒரு அடையாளமா இருக்கு. அங்க நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உண்மையும் இருக்கு. எப்போ நம்ம அதை வந்து மறந்துடுறோமோ அதை திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சோ அது மாதிரிதான் நாம பகவானுடைய ஒரு குழந்தைகள். நாம பகவானுகிட்ட தான் இருந்தோம். அங்க இருந்து நம்ம என்ன ஆயிட்டோம், பிரிஞ்சு வந்துட்டோம். அதனால இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பகவான் தான் நம்மளுடைய உண்மையான ஒரு தந்தையா இருக்கிறாரு. மகத்யோனி ரகம் பீஜ பிரதப்பிதா அப்படின்னா, நான் தான் எல்லாருக்குமே வந்து உயிரளிக்கக்கூடிய தந்தையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் சொல்றதுனால, நம்ம இயல்பாவே அவரோட இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்னடி அப்போ இங்க வந்த நீ? உப்ஸ், இங்க சாரி. இங்க நமக்கு 2 விஷயம் இதுல இருந்து வந்து தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நமக்கு காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் அப்படிங்கிறவரை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நாம அங்கதான் இருந்தோம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணணும், இப்ப என்னுடைய தாய் தந்தை யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், எனக்கு அவங்க வந்து இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறதுனால, எனக்கு கல்வி கொடுத்திருக்கிறதுனால, என்னைய வந்து அவங்க பராமரிச்சு வளர்த்ததுனால நான் அவங்களுக்கு நன்றியுள்ளவனா இருக்கணும். அவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், சேவை பண்ணணும். அதுதான் என்னுடைய உண்மையான ஒரு கடமை. அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவேர சொரூப போய் கிருஷ்ணேர நித்யதாஸ். பகவான் கிருஷ்ணருக்கு நித்தியமான ஒரு சேவை செய்யறதுதான் நம்மளுடைய உண்மையான ஒரு நிலை. அதுதான் நம்மளுடைய தர்மம். எது வந்து மாற்றமடையாமல் இருக்குதோ அதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம என்ன நினைக்கிறோம், பலவிதமான தர்மங்கள் நமக்கு இருக்கு, அதை நம்ம வந்து கடைபிடிச்சாலே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம நினைக்கக்கூடிய அந்த தர்மங்கள்லாம் என்னன்னா, அது இந்த உடல் சார்ந்த தர்மம். அந்த உடல் சார்ந்த தர்மம் வந்து ஒரு நேரத்துல ஒரு தர்மமா இருக்கும், இன்னொரு டைம்ல அது வேற தர்மமா மாறும். அந்த தர்மம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எந்த தர்மம் மாறினாலும் அந்த தர்மத்துக்குள்ள மாறாம இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா, சேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு பண்ற சேவை, நம்ம அம்மா அப்பாவை பாத்துக்கிறது நம்ம தர்மம்னு நினைக்கிறோம், குழந்தைங்களை பாத்துக்கிறது நம்ம தர்மம்னு நினைக்கிறோம், நாட்டை காப்பாத்துறது நம்ம தர்மம்னு நினைக்கிறோம். இந்த எல்லா எண்ணத்துக்கும் உள்ள சூட்சுமமா மையமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், ஒரு கான்சியஸ் என்ன அப்படின்னு கேட்டா, அது சேவை. அம்மா அப்பாவை நான் பாத்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு நான் சேவை பண்ணணும்னு அர்த்தம். குழந்தைங்களை நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அவங்களுக்கு சேவை பண்ணணும்னு அர்த்தம். நாட்டை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் அதுக்கு சேவை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ எல்லாத்துக்குள்ளயும் சூட்சமமா மையக்கருவா இருக்கக்கூடியது அந்த சேவை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை. அதுதான் யாருக்கிட்டையுமே வந்துட்டு மாறாம இருக்கக்கூடியது. 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் எதை எடுத்துக்கிட்டா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கு மாற்றம் அடையாம இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், ஒரு உணர்வு என்ன அப்படின்னு கேட்டா அது சேவை. அந்த ரியலான அந்த சேவை அப்படிங்கிற அந்த ஒரு சுபாவம், அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாத்மா கிட்ட இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை. அது வந்து பகவானுக்கு அது வந்து நிஜமா பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த சேவை அப்படிங்கிறத பகவானுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா
அங்க இருந்து நம்ம என்னமோ மறந்து என்ன பண்ணிட்டோம், பௌதிக உலகத்துக்கு வந்துட்டோம். அதனால இங்க நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சந்தோஷத்தை இந்த மாதிரி பலவிதமான தர்மங்களை கடைபிடிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சந்தோஷங்கள் எல்லாம் வந்து எது மாதிரி அப்படின்னு சொன்னா, ஒரு கைக்கு காலுக்கு செப்பரேட்டா பண்ணக்கூடிய ஒரு சேவை மாதிரி. அந்த கை காலுக்கு செப்பரேட்டா சேவை பண்றதுனால வந்து என்ன ஆக முடியாது, நமக்கு முழு திருப்திங்கிறது கிடைக்காது. ஆனா இந்த கை காலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணணும், டேப்லெட்டு நம்ம வயிற்றுக்குள்ளதான் போட்டாகணும். அப்பதான் அது என்ன ஆகுது, உடம்பு முழுக்க வந்து போய் அது வேலை செய்யுது. அப்போ இங்க நம்ம பகவானை வந்து மையமா வச்சு பகவானுக்கு நம்ம வந்து சேவை செய்யும் போது, பகவானோட இந்த குடும்ப உறவுகளை எல்லாம் நம்ம வந்து தொடர்பு படுத்தி கொள்ளும் போது அப்ப என்ன ஆகுது, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஆகுது. நமக்கும் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளால அந்த உண்மையான ஒரு ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன் ஏன்னு கேட்டா, நம்ம தேக சம்பந்தமான ஒரு தர்மத்தை மட்டுமே செஞ்சு நம்மளால சந்தோஷத்தை அடைய முடியாது. ஏன்னா தேகம் அப்படிங்கிறது ஜட வஸ்து தான். தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் வந்து கான்சியஸான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வஸ்து. அப்ப அந்த கான்சியஸா இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்துக்கு எது நிஜமா வந்து சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த செயலை செய்யும் போதுதான் வந்து ரியலான ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த உடலுக்கு சம்பந்தமான ஒரு தர்மத்தை மட்டும் நம்ம செய்ததுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த சந்தோஷத்தை நம்மளால அடைய முடியாது. ஸோ அதனாலதான் இங்க பிரபுபாதர் நம்ம கிருஷ்ணருடைய ஒரு குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு சேவை பண்ண வேண்டியது நம்மளுடைய நோக்கம், அவரை சென்றடைய வேண்டியது நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அப்படி இல்லாம நம்ம வேற வேற விதங்கள்ல நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமக்கு அந்த திருப்தி அப்படிங்கிறது கிடைக்காது, கிடைக்கல அப்படிங்கறத நம்ம இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரியலா வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். யாராவது இங்கிலீஷ்ல படிக்கிறீங்கனாலும் படிங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? பிரபுஜி யாரும் படிக்கலாம், நான் படிக்கட்டுமா? எஸ். இந்த ஜட உலகில் அனைவரும் தோல்வியை அடைகின்றனர். காரணம் என்னவென்றால் நாம் சேவை செய்யும் மற்றவர்களுக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. உதாரணத்திற்கு, ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றால் நாம் வேரில் தான் ஊற்ற வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இலைக்கோ கிளைக்கோ சருகுகளுக்கோ தண்ணீர் ஊற்றினால் சிறு பயன்தான் இருக்கும். உயர்ந்தவரான பகவானுக்கு சேவை செய்யும் போது மற்ற அனைத்து தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள். அதுபோல குடும்பம், நாடு, சமுதாயம் ஆகிய சேவைகளும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது முழுமை அடைகிறது. கண்டினியூ பண்ற பிரபுஜி. இந்த கிருஷ்ண உணர்வு பாதை குருட்டுத்தனமான நம்பிக்கை அல்ல. இது நமக்கு பகவானுக்கும் உறவின் தேவையை புரிய வைப்பது. கிருஷ்ண உணர்வு இயக்கம் நமக்கு கிருஷ்ணருக்குமான உறவை கூறுவதும் நாம் பகவானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி கூறுவதும் ஆகும். முடிவாக கிருஷ்ண உணர்வு இயக்கம் மனிதனை உயர்ந்த முழுமையான நிலையை வாழ்வில் அடைய செய்கிறது. அது நமது ஆத்மா இந்த ஜட உலகின் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணும் போது அது தனது உண்மையான ஆன்மீக வீட்டை மறந்து இங்கு வாழ்வதற்கு பல கஷ்டங்களை மேற்கொள்கிறது. இந்த நிலையற்ற வாழ்வின் பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணியை நிறுத்த முடியும். பகவானின் உணர்வை கொண்டு வருவதுதான் கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் நோக்கம். ஹரே கிருஷ்ணா. இங்க கிருஷ்ணர் எதனால நமக்கு வந்துட்டு அந்த தோல்வி அடையுதுங்கிற பிரபுபாதர் இங்க நமக்கு எதனால தோல்வி அடைகிறோம் அப்படிங்கிற காரணத்தை வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. ஏன்னா தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்ப்ப செயலா. கரெக்ட் தானே நான் சொன்னது? யாருக்கு தெரியுமா இந்த பழமொழி? திருக்குறள் தான். ஆமா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இது
வாய் நாடி வாய்ப்ப செய்யலாம். இன்னும் அதான் சொல்ல அப்படியே வருது, எனக்கு தெரியல, அது கரெக்டா தெரியல. ஒரு இல்ல ஏதோ முன்னாடி அடிச்சு சொல்லி பழக்கம், ஏதோ தெரியும், பட் அது கரெக்டா ரொம்ப நாள் ஆச்சு ரீட் அதனால. ஆனா இப்படி வருது வேர்ட்ஸ், ஐ டோன்ட் நோ, மேபி செக் பண்ணணும். பரவாயில்ல. சோ இது வந்து இருக்கு. எசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வியாதி வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த வியாதி வந்ததுக்கான அந்த காரணத்தை தெரிஞ்சு என்ன பண்ணணும், அதோடைய மூலத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு வந்து அதோடைய ஒரு எசன்ஸ். அதை சரி பண்ணும்போது தான் வந்து என்ன ஆகும், அந்த நோயிலிருந்து குணமடைய முடியும். அதுக்கப்புறமா அந்த நோய் திரும்ப வராம தடுக்கவும் முடியும். அது பண்ணாம நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம், மேலோட்டமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அப்போதைக்கு அந்த நோயில இருந்து குணமான மாதிரி இருக்கும். ஆனா திரும்பவும் அதே ப்ராப்ளம் வரும். ஸோ அது மாதிரி இங்க நம்ம நிஜமா சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு முயற்சியில நம்ம வந்து ஈடுபடணும். நம்ம எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படுறோம், நிஜமான சந்தோஷம்ங்கிறது என்ன, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூட் காசை சரி பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்மளால வந்துட்டு உண்மையான அந்த சந்தோஷத்தை நம்மளால வந்து அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வந்துட்டு என்னதான் ஆகும், அது வந்து தோல்வியில தான் வந்து போய் முடியும். அதுக்குதான் இங்க வந்து ஒரு நல்ல உதாரணம் பிரபுபாதர் வந்து கொடுக்குறாரு. ஒரு மரம் நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு இலைக்கு கிளைக்கு அதுல இருக்கிற பழத்துக்கு தனித்தனியா நம்ம தண்ணி ஊத்துறதுனால அது வந்து என்ன ஆகாது, அந்த அளவுக்கு அது ஒரு ஆரோக்கியமா வளராது. ஆனா அது வேருக்கு தண்ணி ஊத்தும் போது என்ன ஆகுது, அந்த மரம் முழுவதுமே வந்துட்டு புத்துணர்ச்சி அடையுது, அது நல்லா வளரும். சோ அது மாதிரி நாம யார் யாருக்கோ வந்து சேவை செய்து நம்ம வந்து சந்தோஷம் அடைய வந்து முயற்சி பண்றோம். ஆனா எவ்வளவுதான் வந்து நம்ம முயற்சி செய்தாலும் நமக்கு அதுல வந்து திருப்தி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பௌதிக உலகத்துல வந்து நீங்க யாருக்கு நீங்க எவ்வளவுதான் வந்து ஒரு 100% உங்களுடைய ஒரு சர்வீஸை நீங்க கொடுக்குறீங்க, கேர் பண்றீங்க, அவங்கள வந்துட்டு என்ன சொல்லலாம், அவங்க மேல வந்து ஒரு பிரேமையை காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து என்ன ஆகாது, 100% அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. நிஜமா இல்லையா? இது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நாமளே வந்துட்டு என்ன பண்ணிருக்க மாட்டோம், நமக்கு கொடுத்துற அந்த 100% வந்து ஒரு லவ்வுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்க மாட்டோம், 100% நம்ம ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டோம். நிஜமா இல்லையா? சைலண்டா இருக்கீங்க. கரெக்ட் தான் பிரபுஜி. வாஸ்தவம் பிரபு. எஸ், தேங்க்யூ. சோ ஒண்ணு நம்ம 100% வந்துட்டு அந்த ஒரு அன்பு காட்டியிருக்கோம், அதுக்கு ரிட்டர்ன் நமக்கு 100% கிடைச்சிருக்காது. இல்ல யாராவது நமக்கு 100% அன்பு காட்டியிருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு திரும்ப 100% அன்பு காட்டியிருக்க மாட்டோம். சோ இந்த விதத்துல இது வந்து ஆல்வேஸ் ஃபெயிலியர். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்லயும் பார்த்தாலும் இது வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அம்மா நம்ம மேல 100% வந்துட்டு அந்த அன்பு காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு 100% அந்த அன்பு காமிச்சிருப்போமா? கண்டிப்பா இருக்காது. அதை காமிச்சு முடிக்கவும் முடியாது. அவங்க நமக்கு செஞ்ச அந்த சேவைக்கு நம்ம அவங்களுக்கு நான் உங்களுக்கு 100% பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது. சோ அப்போ ஆல்ரெடி அது ஒரு ஃபெயிலியர். அதே மாதிரிதான் நம்ம குழந்தைங்களுக்கு 100% நம்ம காமிக்கலாம் அன்பு. ஆனா ரிட்டர்ன் அவங்க கிட்ட இருந்து நமக்கு 100% கிடைக்குமா? கிடைக்காது. எதிர்பார்க்க முடியாது. இது மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி. ஆனா கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் நீங்க வந்து 10% அன்பு காமிச்சா அவர் உங்களுக்கு வந்துட்டு 100% அன்பு காமிப்பார். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். பகவான் வந்து என்ன பண்றாரு, நம்ம வந்து இந்த என்ன சொல்றது, இந்த நகைக்கடையில எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு நாங்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவ்வளவு கொடுக்குறோம் இவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்கிட்ட வந்து கொஞ்சமா அன்பு காட்டுங்க போதும், ஆனா நான் என்ன பண்றேன், உங்க மேல நான் அதிகமாவே நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ரெடியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, கிருஷ்ணர் மேல அந்த அன்பு காட்டுறதுக்கு நாம வந்து ரெடியா இருக்கிறது கிடையாது. ஒன்ஸ் நம்ம வந்து அந்த கிருஷ்ணருக்கு மேல வந்து அன்பு காட்ட நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா
அப்புறம் என்ன பிரபு அப்பனா நாங்களாம் வந்துட்டு வீட்டை விட்டுட்டு வந்துடுறதா, வீட்டுல இருக்கிறவங்க மேலலாம் அப்ப நம்ம வந்து அன்பு காட்டக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கிடையாது இங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி விட இப்ப நம்ம அவங்களுக்கு நல்லாவே நம்மளுடைய கடமைகளை வந்து சரியா பண்ணலாம். அதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. ஆனா நம்ம காட்டக்கூடிய அந்த 100% பிரேமை அப்படிங்கிறது அது பகவானுக்கு மேல. அதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு ரொம்ப அற்புதமா அது வந்து இருக்கும். அதுலயும் நமக்கு எல்லாரையுமே கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்களையும் வந்துட்டு கேர் பண்ணி நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் அது வந்து சாத்தியம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் நம்மளுடைய சேவையில அன்புல அவர் வந்து திருப்தி அடைஞ்சாரு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய செயல்கள்னால மற்றவர்களையும் நமக்கு மேல திருப்தி அடைய செய்யறார். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நபரா தனிப்பட்ட முறையில நம்ம அவங்கள வந்து திருப்திப்படுத்த முயற்சி பண்றதை விட நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நமக்காக அவங்கள எல்லாரையுமே வந்து நம்ம கிட்ட திருப்தி அடைய வைக்கிறாரு. சோ அந்த பிரபுஜி ஒரு அந்த டெக்னிக். மகாபாரதத்துல சாரி 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 நீங்க முடிச்சிட்டேன்னு நினைச்சேன் நான். நீங்க கோ ஹெட் பிரபு ப்ளீஸ். சோ அதனால ஆஹ் நாம வந்து கிருஷ்ணர்கிட்ட அன்பு காட்ட முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு திருப்திகரமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மளால இந்த பௌதிக உலகத்துக்குள்ள கூடயே நம்மளால என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. எஸ் மாதாஜி, ஏதோ சொல்ல வந்தீங்க. You want to say something? இல்ல யா இல்ல அந்த மகாபாரதத்துல கூட அந்த வனப்பருவால துர்வாசரோட கதை இருக்கு பாருங்க. அவர் வந்து அக்ஷய பாத்திர கதை. எஸ் எஸ். அவர் ஒரு பருக்கை எடுத்து சாப்பிடுவார். அதுல அவர் திருப்தி அடைஞ்ச உடனே எல்லாம் துர்வாசர் முதற்கொண்டு எல்லாரும் வந்து திருப்தி அடைஞ்சிருவா. திஸ் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஈவன் ஃபுட். அப்படின்னா நம்மள பகவானுக்கே நம்ம அர்ப்பணிச்சோம்னாக்கா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் இல்லையா? எஸ். வீட்டுல அதை ட்ரை பண்ணிடாதீங்க. பிங்க் ஸ்லிப் தான் வீட்டுல ட்ரை பண்ணேனா. பகவானுக்கு ஆபர் பண்ணிட்டு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாரு, நீங்களும் திருப்தி ஆயிருக்க சொல்லியிருக்காரு. சரி. ஓகே. கண்டுணர்தல். நம் வாழ்வை அனுபவிக்கின்றோமா? சொல்லுங்க. இல்ல பிரபுஜி, அனுபவிக்கல. ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம்னு சொல்லிட்டு. வேற யாராவது ஆன்சர்? இல்ல பிரபு, நாங்க வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா, ஒரு வாட்டி இங்க வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? பிரபு, கடவுள் நம்மள வச்சு செஞ்சிட்டு இருக்காரு பிரபு. அப்ப வந்து நம்ம என்ன நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம். எந்த பாட்டு இந்த பாட்டா இருந்தா என்ன? அதுக்குதான் சொல்ற மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது, ஆராயணும். ஓகே. அப்ப யாரும் வந்து அனுபவிக்கிறது இல்ல. நாம் கைதி போன்று உணர்கின்றோமா? அப்படிலாம் இல்லையே. டெஃபினெட்லி பிரபு, டெஃபினெட்லி எஸ். கைதிதான். ஆனா கைதி மாதிரி தெரியாத மாதிரியா நம்மளுக்கு ஓப்பனா இருக்கிற மாதிரி வீட்டுலயே கைதின்னு பண்ணுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி எல்லா ரூமுக்கும் போலாம். ஆனா ஆனா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அந்த மாதிரி கைதிதான். ஆனா தெரியாத மாதிரியான கைதி. கைதி அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், நம்ம வந்து கண்டிஷன்டா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் கைதி. கண்டிஷன்ட் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து பல விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வந்து என்ன இருக்கிறோம், கண்ட்ரோல்டுல இருக்கிறோம் இல்லையா? பல சுச்சுவேஷன்ஸ் நம்மளதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. சுச்சுவேஷனுடைய கண்ட்ரோல்ல தான் நாம இருக்கிறோமே தவிர நம்ம கண்ட்ரோல்ல சுச்சுவேஷன் இல்லை. கரெக்ட் தானே? கரெக்ட் பிரபுஜி. எஸ். முழுமையான வாழ்வு என்றால் என்ன? என்ன பார்த்தோம் நம்ம இன்னைக்கு?
முழுமையான வாழ்வு என்றால் என்ன? கிளாஸ்ல 20 பேர் இருக்கீங்க. ஆனா கடவுள் அதாவது கிருஷ்ணா தான் எல்லாத்தையும் அவர் தான் நம்மளோட கண்ட்ரோலர்னு தெரிஞ்சு அவரை டிபெண்ட் பண்ணி அவரோட கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு தான் மாறாததுன்னு அவர் மேல நம்ம வந்து பக்தி பண்றதுதான் முழுமையான வாழ்க்கை பிரபு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறீங்க. வேற யாராவது சொல்லுங்க. முழுமையான வாழ்வுனா என்ன? ஒரு பங்களா, ஒரு காரு, அப்புறமா வந்து ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு டாக்கு, குழந்தைங்க, வேற என்ன? இதெல்லாமே வந்து இருந்தாதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைஃப் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இப்பெல்லாம் வந்து ரோபோட்ஸ் வந்திருக்கு பிரபு. ரோபோட்ஸ் ஒரு வந்துருச்சா? ரோபாட் ஒரு ரோபாட் ஹவுஸ் ஹோல்டுக்கு. ஓகே. நான் கொஞ்சம் இன்னும் அப்டேட் ஆகணும். லைக் பிரபு சொன்ன அந்த ரோபாட்டுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டியிருக்கு ரைட். அது சார்ஜ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், அதுல கொஞ்சம் தண்ணி விடணும், அதெல்லாம் இருக்கு ரைட். நம்ம பண்ணணும் திரும்பி அதுக்கு. முழுமையான வாழ்க்கைன்னா என்ன அப்புறம்? நமக்கு நமக்கு மேல ஒரு ஆன்மீக உலகம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தான் முழுமையான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. தெரிஞ்சுட்டு தூங்கிடணுமா? இல்ல பிரபுஜி, அதை கடைபிடிக்கணும். அதுக்குதான் அந்த ஸ்லோகம் சொன்ன, அந்த திருக்குறள் சொன்ன மாதிரி அதுக்கு வேருக்கு தண்ணி ஊத்தினா போதும், மத்ததெல்லாம் இதா இந்த மாதிரி கடவுள் பண்ணினா மத்ததெல்லாம் சரியாயிடும். எஸ், முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது மாதாஜி முன்னாடியே சொன்னாங்க. ஆனா கான்பிடென்ட்டா வந்து சொல்லல. கரெக்ட் தான் மாதாஜி சொன்னது, அவங்க சொன்னது. அதாவது நம்ம கிருஷ்ணருடைய சேவகங்கிறத தெரிஞ்சுட்டு அவருக்கு பக்தி பண்ணோம்னா அவ்வளவுதான். அதுதான் முழுமையான ஒரு வாழ்க்கை. ஓகே. கடவுளுக்கு சேவை செய்யும் போது மற்ற சமூக சேவைகளும் நம்மால் செய்ய முடியுமா? அது கரெக்டா சொல்லுங்க. முடியும்ல பிரபுஜி, முடியும். எப்படி எப்படின்னா சமூக சேவை? நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பகவத்கீதா நம்ம கொஞ்சம் படிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், அந்த வழியில போக பாக்குறோம். அத மாதிரியே இன்னொருத்தங்களுக்கு நம்ம அதை கொடுத்து அவங்களும் அதை படிச்சு அவங்களும் முன்னேறினா அது நல்லது தானே. அது சமூகமே முன்னேறுற மாதிரி தானே. வெரி குட், ஹரி போல். எஸ், வண்டர்ஃபுல் ஆன்சர். தேங்க்யூ பிரபுஜி. அது சொன்னீங்க. இதுதான் நம்ம வந்து சமுதாயத்துக்கு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சேவை. முதல்ல என்னைய மாதிரி வந்து ஒரு அயோக்கியன் ஊருக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு இருந்தான்னா அது ஊருக்கு எவ்வளவு கெடுதல். அப்போ ஒரு பக்தர் எனக்கு வந்துட்டு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்ததுனாலதான் வந்து என்ன இருக்கு, சமுதாயத்துல 4 பேரை நான் கெடுக்காம இருக்கிறேன் இல்லையா? அதனால அதுதான் சமுதாயத்துக்கு உண்மையிலேயே பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு சேவை. நம்மளும் வந்துட்டு ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு குடிமகனா இருப்போம். நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவர்களும் ஒரு நல்ல ஒரு குடிமகனா இருக்கிறதுக்கு நம்ம உதவியா இருக்கிறோம். அதை விட வேற என்ன பெரிய சேவை வேண்டியிருக்கு சொசைட்டிக்கு இல்லையா? நமது உணர்வுகளை கிருஷ்ண உணர்வாக மாற்றுவதற்கு என்ன நடைமுறை வழிகள் இருக்கின்றன? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரிடே உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த ஆக்டிவிட்டிஸை நீங்க எப்படிலாம் அதை வந்து கிருஷ்ணா கான்சியஸா மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. இல்ல நீங்க முயற்சி பண்ணி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திக்கிறது பிரபுஜி. அது இந்த உடம்புக்கும் நல்லதுதான், மனசுக்கும் நல்லதுதான். ஓகே. பிரசாதம் ஆஃபர் பண்றது பிரபுஜி. பிரசாதம் ஆஃபர் பண்றது. ஆமா. அதனால எப்படி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறீங்க? அவர்தான் எல்லாத்தையும் படைச்சார். சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு, அவருக்கு முதல்ல அதை கொடுத்துட்டு தென் சாப்பிடணும், மத்தவாளுக்கு அதை கொடுக்கணும், மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இல்லைன்னா நமக்கு பாவம் வந்துடும். அது எதுக்கு பாவம் இல்ல, அப்படி இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் இப்படிதான் நினைக்கிறோம். லைக் அவர் படைச்சதை அவருக்கு கொடுக்கணும், அந்த இதுல இருக்கும் ரைட். சோ அதனால அதுதானே ஒழிய பாவம்ன்றது அடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் திங் அவர் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கார். சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் அதை ஆஃபர் பண்ணணும். சோ அதனால எப்படி கிருஷ்ணா கான்சியஸ்ல வர்றீங்க? அதான் என் கேள்வி. நீங்க வந்து இப்போ ஒரு செயலையும் எப்படி கிருஷ்ணா கான்சியஸ்ல உங்களை அதை மாத்திக்க முடியுது? கிருஷ்ணா கான்சியஸா அந்த செயலை எப்படி மாத்திக்க முடியுது? அதான் என் கேள்வி.
பிரபுஜி, என்னுடைய சுயநலத்துக்கு இல்லாம அவரோட இது பகவானுக்கு செய்யறேன் நானு. இது ம். அவருடைய அனுமதியோட செய்யறேன் நானு. இத அவருக்கு பிரீத்தியோடயறதுக்கோசரம் செய்யறேன் நானு. இதனால எனக்கு என்ன வரப்போறது அப்படின்றது கருதாமைக்கு நான் செய்ய போறேன். ஆனா வரும். ஏன்னா the moment you start pleasing Krishna, it's a very very beautiful reciprocal relationship. நம்ம சொன்ன மாதிரி வேற எந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இந்த 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 அன்பை நீங்க காட்டினாலும் முழுமையா வரவே வராது. ஒண்ணு நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோம், இல்லாட்டா அது நம்மளை விட்டுட்டு போயிடும். அப்படிதான் இருக்கு இந்த பௌதிக உலகம். பட் பகவானுக்கு காமிக்கிற ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய பிராயத்தோ மகத்தோ பயாத், அதாவது கொஞ்சம் கிஞ்சித் அளவுக்கு நம்ம பண்ணா கூட பகவான் நம்ம மறந்துட்டாலும் அவர் அதை ஞாபகம் வச்சுண்டு he will give us that blessing to progress in our spiritual path. பேபி ஸ்டெப்ஸ் தான் எடுப்போம். பட் அது கிருஷ்ணருடைய உணவுலாம் நம்ம பண்ணும்போது the result is huge. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பகவானுடைய அருள் நம்மளுக்கு வரும் பிரபு. பிரபு, எப்படி இந்த கேள்வி நம்ம எப்படி நம்மளோட எல்லா செயல்களையும் கிருஷ்ண உணர்வா மாத்துறோம்னு கேக்குறீங்க இல்லையா? அதுதானே கேள்வி. இப்ப நம்ம இவங்க பூனா மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம சமைச்சதுக்கு அப்புறமா நம்ம சமைக்கிறது அவரோட சந்தோஷத்துக்காக அப்படின்னு சமைச்சு அவருக்காக நம்ம கொடுக்கும்போது நரிஷ்மெண்ட் நம்மளும் அது சாப்பிடுறோம், நரிஷ்மெண்ட் கிடைக்கிறது. அதுல லைக் அவரையும் நம்ம அது கிருஷ்ண உணர்வு ஆயிடுறது. அந்த மாதிரி நம்ம வேலை போறோம், வேலையும் நம்மளுக்கு அந்த பைசா அதாவது 6 ஆப்புலன்சஸ் ஆஃப் த லார்ட் இருக்கு இல்லையா? அது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு கிடக்கு இல்லையா பிரபு? ஃபுல்லா ஒரு அழகோ, முழுமையான அழகோ, அப்ப முழுமையான செல்வமோ, முழுமையான அஹ், அஹ், சக்தியோ எல்லாமே நம்ம உலகத்துல எல்லா நிறைய இடங்கள்ல பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம காலங்காத்தால சன் ரைஸ் ஆகுறது, அப்ப கடவுள் எவ்வளவு அழகா இந்த சூரிய வெளிச்சமா நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு அது ஒவ்வொன்றத்தையும் நம்ம அந்த தேங்க்ஃபுல் மூட்ல பார்த்துக்கும் போது அதை ரசிச்சு அப்ப நம்ம அதுக்கு அப்படியே கிருஷ்ண உணர்வா மாறிடுறோம். இது அப்படியே நம்ம லைஃபே லைஃப் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மாதிரி ஆயிடுறது இல்லையா பிரபு? இது பை ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ இந்த இந்த ஞானத்தோட நம்ம வாழும்போது இது நமக்கு ஒரு 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 சிம்பிளான ஒரு வழியிலேயே நம்ம கிருஷ்ண உணர்வோட வாழணும்னு நான் நினைக்கிறேன் பிரபு. எஸ், வெரி குட், தேங்க்யூ. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு செயல்களுமே, ஏன்னா நம்ம ஒரு நாள் முழுவதும் பலவிதமான செயல்கள் இருக்கும். அந்த செயல்கள் எல்லாமே எப்படி அது கிருஷ்ணா கான்சியஸா மாத்திக்க முடியுங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த செயல்கள்னால நமக்கு என்ன ஆகும், திரும்ப அதோடைய கர்ம வினைகள் நமக்கு வரும். அதனால எந்த நிமிஷத்துலயும் நம்ம க்ஷணமபி ந ஜாதுசித், நம்ம கிருஷ்ணரை மறந்ததா ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம சமைக்கும் போதே கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம், அதை அவருக்கு நைவேத்தியம் பண்றோம், அவர் சாப்பிட்றாரு, அவர் சாப்பிட்டுட்டு அவருடைய கருணையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த கருணையை நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். குழந்தைங்களை வளர்க்குறதும் இவங்களும் கிருஷ்ண பக்தியில நல்லா வரணும்னு சொல்லி அவங்கள வளர்க்குறோம். அவங்களையும் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்துறதுக்காக அவங்கள நல்லபடியா வளர்க்குறோம். அவங்களுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வேலையை கூட என்ன பண்றோம், கிருஷ்ணா கான்சியஸ்ல நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை நம்ம என்ன பண்றோம், பகவானுடைய சேவையில பயன்படுத்துறோம். வேலை செய்யும் போது கூட இந்த ஒரு வேலையினால என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியுது, அந்த தேவைகளை நான் நிறைவேற்றிக்க முடியுது, அது மூலமா குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா பக்தி பண்றாங்க அப்படிங்கறது அந்த ஒரு உணர்வுல நம்ம அதை பண்ணும்போது என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா இட் வில் பிகம் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஸோ இந்த விதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம கிருஷ்ணரோட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பௌதிக உலகத்திலேயே ஆனந்தமா இருக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீ நாமாமகம். கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்பவர் தினமும் 16 மாலை ஜபம் சொல்ல வேண்டும். நம்முடைய பிரச்சார சேவையில் பணம், புத்தகம், சொத்துக்களை வாங்குவது, விற்பது போன்றவற்றை சாதாரண இவ்வுலக விஷயத்துல நாம் நினைக்கக்கூடாது. இந்த சிந்தனையில் செயல்படுவதும் ஈடுபடுவதும் நிர்வகிப்பதும் கிருஷ்ண பக்திக்கு அப்பாற்பட்ட செயல் இல்லை. தினமும் 16 மாலை ஜபம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி உலகில் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வது கிருஷ்ண பக்தி செயல்கள் தான். ஓகே, ஸோ நம்ம வேலைகளை செய்துக்கிட்டு
நம்ம இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண முடியும். நம்ம தினமும் 16 மாலை ஜபம் பண்றது அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நம்ம வந்துட்டு முன்னேறி வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். கிருஷ்ணருக்கான ஒரு பலவிதமான சேவைகள்ல இந்த அவருடைய நாமத்தை ஜபம் செய்யறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சேவை. இந்த ஒரு சேவை தான் நமக்கு வந்து அடிப்படையான ஒரு சேவை. நம்மளை கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம ஸ்திரமா இருக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு சேவை. நம்ம கோவில்கள்ல வந்து பல சேவைகள் வந்து பண்ணுவோம். ஆனா நமக்கு ஜபத்துல வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல நம்ம வந்துட்டு அந்த சேவையை நம்ம வந்து விட்டுட்டு நம்ம கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு கூட போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டோம், நம்ம கோவில்ல சேவையை செய்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஆனந்தத்தை வந்து கொடுக்கும். ஜபம் இல்லாம சேவையோ இல்லைன்னா வந்துட்டு சேவை இல்லாம ஜபமோ, இந்த ரெண்டுமே வந்து ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிந்தது கிடையாது. கருட புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, பக்தி அப்படின்னு சொன்னாலே அது வந்து பக்தி தொண்டு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது இல்லாம, அந்த தொண்டுங்கிறது இல்லாம பக்திங்கிறது இல்ல, செப்பரேட் கிடையாது. அதனால நம்ம வந்து சேவை பண்ணா போதும், நம்ம ஜெபம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறதும் தப்பு. இல்ல நம்ம ஜெபம் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து கோவில்ல எந்த ஒரு சேவையும் எடுத்துக்காம இருக்கிறதும் தப்பு. இந்த ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வீட்லயும் அதே மாதிரிதான், வீட்டுல நம்ம பண்ணக்கூடிய அந்த கடமைகளையும் நம்ம சரியா பண்ணணும். அதே நேரத்துல 16 மாலை ஜபமும் நம்ம வந்து செஞ்சாகணும். நம்ம வந்து வீட்டு வேலைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜபம் பண்றதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. இல்ல ஜபம் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வேலைகளை சரியா பண்ணாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் வீட்டுல ப்ராப்ளம் வரும். என்ன பண்ணுவாங்க, ஏன் நீ வந்துட்டு ஒழுங்கா வீட்டுல இதை கவனிச்சுக்க மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் சேட்டிங் பேக்கை எடுத்துட்டு போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சண்டை போடுவாங்க, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி. ஏதோ இது மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ரொம்ப கவனமா வந்து என்ன பண்ணணும், வீடா இருந்தாலும் கோவிலா இருந்தாலும் 2 இடங்கள்லயும் நம்மளுடைய ஜபமும் முக்கியம், நம்மளுடைய சேவையும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும். ஏன்னா சில நேரங்கள்ல வந்துட்டு இந்த புதிதா கிருஷ்ண பக்திக்கு வரக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவங்களுடைய கடமைகளை செய்யறதுக்கு வந்துட்டு விட்டுருவாங்க. அதாவது சோம்பேறித்தனம்னு இல்ல, இதெல்லாம் முக்கியம் இல்ல, இனிமே எனக்கு வந்துட்டு கிருஷ்ணா கான்சியஸ் தான் எல்லாமே, இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உடனே ரொம்ப ஒரு தத்துவம்லாம் பேசிட்டு வீட்டுல அவங்களுடைய கடமையை சரியா பண்ண மாட்டாங்க. அது வந்து தவறு. வீட்டுல மனைவியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கணவருக்கும் குழந்தைகளுக்கும் பண்ண வேண்டிய உங்களுடைய சேவைன்னு இருக்கு, அதை கண்டிப்பா நீங்க வந்து செய்துதான் ஆகணும். அதே மாதிரி கணவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அவங்கள பார்த்துக்க வேண்டியது, அவங்களுக்கு டைம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கடமை. நீங்க வந்துட்டு இல்ல இதெல்லாம் மாயை, மனைவி குழந்தைங்கள்லாம் மாயை, அவங்களெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்கள கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, பேசாம அப்படியே போயிட வேண்டியதானே, எதுக்கு நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு யார் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா, அவன் போன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி என் போன் நம்பரை கேட்பாங்க. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ரெண்டையும் வந்து சரியா வந்து பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க. அப்படி ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு அதுல சின்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா தயவு செய்து அங்க உங்களுக்கு யாராவது வழிகாட்டக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வந்து கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இல்ல அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு அங்க ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா தாராளமா எனக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு நீங்க வந்து கேட்கலாம். ஓகே. பிரச்சாரமே சாரம். பகவானின் பக்தி தொண்டிற்காக பயன்படக்கூடிய எதையும் ஒருவன் துறக்கக்கூடாது, இதுதான் மெயின். எல்லாமே வந்து பகவானுடைய சேவைக்கு பயன்படுத்த முடியுங்கும் போது அதை நம்ம ஏன் வந்து துறக்கணும்? அது வந்து அந்த மாதிரியான ஒரு துறவரம் வந்து மர்க்கட வைராக்கியம் வந்துட்டு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். யுக்த வைராக்கியம் அப்படிங்கிறத நமக்கு வந்து தேவை. பல்கு வைராக்கியம் யுத்த வைராக்கியம்னு 2 இருக்கு.
அதாவது எல்லாத்தையுமே என்னுடைய இன்பத்துக்காகன்னு இல்லாம அது எல்லாத்தையுமே பகவானுடைய இன்பத்துக்காகன்னு வந்து பயன்படுத்துறதும் ஒரு வைராக்கியம் தான், ஒரு சந்நியாசம் தான் அதுவும். உம் ஆனா இதெல்லாம் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிட்டு அதை எனக்கும் அதை வந்து நான் பகவானுக்கும் யூஸ் பண்ணாம நான் வந்து அதை வீணடிக்கிறதுங்கிறது அது கரெக்ட் கிடையாது. பக்தி தொண்டின் ரகசியம் இதுவே ஆகும். கிருஷ்ண உணர்வு மற்றும் பக்தி தொண்டில் வளர்ச்சி பெறுவதற்கு பயன்படும் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நமது இன்றைய கிருஷ்ண பக்தி இயக்கம் வளர்ச்சி பெறுவதற்காக நாம் பல்வேறு இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். சோ பிரபுபாதர் சொல்றாரு, அவை தட்டச்சு பொறிகள், தட்டச்சு பொறிகள், ஒளிப்பதிவு கருவிகள், ஒளிப்பெருக்கிகள், வானூர்திகள் போன்றவையாகும். நம்மளும் இந்த மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே நம்மளும் யூஸ் பண்றோம். அது வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை. ஆனா அதை நம்மளுடைய புலனின்பத்துக்காகன்னு நம்ம பயன்படுத்தலை. நம்ம என்ன பண்றோம், பகவானுடைய சேவைக்காகன்னு நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். அதுதான் வந்து வித்தியாசம். சில சமயம் மக்கள் பௌதீக நாகரிக வளர்ச்சியை கண்டிக்கும் நீங்கள் ஏன் உலகியல் பொருட்களை பயன்படுத்துகின்றீர்கள் என்று கேட்கின்றனர். இப்ப நீங்க கேட்ட மாதிரிதான், ஏன் அப்ப நீங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்தணும்? எல்லாமே நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர இதை நம்மளுடைய ஒரு புலனின்பத்துக்காகவே பயன்படுத்துறது இல்லை. ஓகே. சோ உண்மையில் நாம் அவ்வாறு கண்டிக்கவில்லை. மக்கள் எதை செய்தாலும் அதை கிருஷ்ண உணர்வில் செய்ய வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகின்றோம். இதுதான் நம்மளுடைய ஒரே பிலாசபி. நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, ஆனா அதை வந்து கிருஷ்ணரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண கான்சியஸ்ல அதை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதே அடிப்படையில் தான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பக்தி தொண்டில் அவனது போர் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தும்படி அறிவுறுத்தினார். நாம் அதுபோல் நாங்களும் இந்த இயந்திரங்களை கிருஷ்ணரின் தொண்டிற்காக பயன்படுத்துகின்றோம். வெரி சிம்பிள். கிருஷ்ணருக்கு எதிரான உணர்வில் அல்ல, கிருஷ்ண உணர்வின் அடிப்படையில் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றோம். கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்காக தட்டச்சு குறி பயன்படும் என்றால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோலதான் ஒளிப்பதிவு கருவியோ அல்லது பிற கருவிகளோ பயன்படுத்தப்பட வேண்டும். கிருஷ்ணரே எல்லாம் என்பதே எங்களின் பார்வையாகும். கிருஷ்ணரே காரணமும் பயனுமாக இருக்கின்றார். எங்களுக்கென்று எதுவும் இல்லை. கிருஷ்ணரின் பொருட்கள் அவருடைய தொண்டிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். இதுவே எங்கள் பார்வையாகும். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். சோ எல்லாமே இங்க இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் யாரு சிருஷ்டி பண்ணா? பகவான் தான் சிருஷ்டி பண்ணாரு. சோ அதனால அது எல்லாத்தையுமே வந்து பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துறது தான் நியாயமே தவிர நமக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறது நியாயம் இல்லை. அப்படி நம்ம பயன்படுத்தணும்னா என்ன ஆகுறோம், நாம வந்து திருடர்கள் அப்படின்னு வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அதுக்கு பதில் என்ன பண்ணோம், அதை பகவானுக்கு நம்ம அர்ப்பணிச்சிடணும். ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சாம் ஜெகத்யாம் ஜெகத் தேன தக்தேன புஞ்சித மாகிருத கஸ்ய சித்தனம் அப்படின்னு வந்து ஈசோ உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே பகவானுடைய ஒரு சொத்து தான். அப்ப நம்ம எதையுமே எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரைட்ஸே கிடையாது, நிஜமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா நம்ம எதையுமே சிருஷ்டி பண்ணல. அப்ப எதையுமே எடுக்கக்கூடாதுன்னா நம்ம சாப்பிடக்கூட முடியாது, எப்படி வாழ்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதனாலதான் நமக்குன்னு வந்து என்ன ஒரு கோட்டா பகவான் வந்து கொடுத்துருக்கிறாரோ அந்த கோட்டாப்படி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம லைஃப்பை வந்து வச்சுக்கணும். அதை மட்டும் பயன்படுத்திக்கணும். அதை கூட அதை கிருஷ்ணர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்ற விதத்துல அவருக்கு வந்துட்டு அவர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும். அப்பனாதான் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து திருடர்கள்னு அர்த்தம்னு பகவத்கீதையில வந்து சொல்றாரு. இப்ப நமக்கு உடனே ஒரு கேள்வி வரலாம், என்னுடைய கோட்டாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. எது வந்து நம்மளுடைய கடினமான முயற்சி இல்லாம தானே நமக்கு வந்து கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய கோட்டான்னு அர்த்தம். ஏன்னா நான் கடினமான பல முயற்சிகளை செய்து ஒண்ணு நான் அடையணும் அப்படின்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்றேன், நான் கடினமா முயற்சி செய்து இன்னொருத்தருடைய கோட்டாவை நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். ஆனா எதுவுமே நான் வந்து என்னுடைய கடின முயற்சி இல்லாம எது தானா எனக்கு கிடைக்குதோ அதுதான் என்னுடைய கோட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த பௌதிக உலகத்துல நான் வாழ்றதுக்காக பகவான் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும், அதுல சந்தோஷமா அதை நான் ஏத்துக்கிட்டு நான் அதையும் அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான ஒரு பாவமும் வராது. இல்லை அப்படின்னு சொன்னா நான் பகவானுக்கு அர்ப்பணிக்காததுனாலையும் என்னுடைய தேவைக்கு அதிகமா நான் வந்து சேர்த்துக்கிட்டதுனாலையும் அதுக்கான பாவத்தை நான் வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய கோட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே பகவானுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்க தெரிஞ்சிருக்கணும். அர்ப்பணிச்சுட்டு அதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்ம இந்த கர்ம வினைகள்ல இருந்து
தப்பிக்கிறோம் அப்படிங்கறது நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நாம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக உலகத்துல நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஏதாவது பிரபுஜி கேள்வி Yeah. இருந்தா சொல்லலாம். பிரபு ஒரு கேள்வி பிரபு. எஸ். அப்படின்னா இப்ப வந்து நம்ம ரொம்பவே நம்மளோட சிரமம் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் நம்ம கோட்டான்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு குழப்பம் இருக்கு பிரபு. அப்படின்னா என்ன, நம்ம அப்போ ஒருத்தன் ஒரு ஃபைனான்சியலி கஷ்டப்படுறவனோ இல்ல ஒரு வியாதியில இருக்கிறவனோ இல்லது எந்த மாதிரியான ஒரு சிரமங்கள் இருக்கிறவங்க வந்து அந்த சிரமத்துல இருந்து தன்னை வந்து விடுவிக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் பிரயத்னப்படுறது தப்பா? அவன் ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டில இருந்து அவன் ஒரு வேலையை தேடி அந்த வேலை அவனுக்கு நிறைய நேரம் அதுல ஒர்க் பண்ண வைக்க இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதனால அவன் வந்து அவனோட பண கஷ்டத்தை தீர்த்துக்கிறதோ இல்ல ஒரு வியாதியில இருக்கிறவன் தனக்கு முடியாது ஆனாலும் அவன் பல எக்ஸசைசஸ் பண்ண அந்த வியாதியில இருந்து தன்னை சரி பண்ணிக்கணும்னு, இதெல்லாம் தப்பா பிரபு? எதுவுமே சிரமம் இல்லாம இந்த உலகத்துல நடக்கலையே பிரபு. நீ சொல்ற மாதிரிலாம் நடந்துக்க முடியாது அப்படின்னு இல்ல சொல்றீங்க. பிரபுஜி, இதுல ஆக்சுவலி மத்தவா கோட்டாவா எடுத்துக்கிறோம்னு வேற சொன்னீங்க, ரைட்? முயற்சியால் கிடைச்சதுன்னா அது மத்தவா கோட்டாவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட எனக்கும் அது புரியல. அதுவும் வந்து என்னன்னா இப்போ வந்து கடவுள் நமக்கு நிறைய லட்சுமியை கொடுக்கறாருன்னா ஒரு இப்ப நல்ல ஒரு சொத்து இதெல்லாம் கொடுக்கறாருன்னா மத்தவாளுக்கு அது கொடுக்கலாம். அது மத்த வாழ்க்கையில அப்படின்னா அதை நான் அம்மா அவங்களோடது எடுத்துட்டோமா இல்ல நம்ம சிரமப்பட்டு சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கினோம்னா அது நம்ம கிடைச்சது தப்பா, அது நம்ம பண்ணது தப்பா? கேள்வி கேட்கும்போது மட்டும் ஒரு டீமா சேர்ந்துக்கிறீங்களே. ஏன்னா இவ்வளவு கொஸ்டினும் குழப்பங்களும் உள்ளுக்குள்ள இருக்குல்ல. சந்தோஷம். ஆக்சுவலா அதாவது நம்மளுடைய கோட்டா அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம எந்த அளவுக்கு வந்து பிரயத்தனப்படுறது அப்படிங்கிறதுக்குமே வந்து ஆச்சாரியர்கள் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்றது கிடையாது. யாரையுமே இங்க வந்து ஒரு முயற்சி டோட்டலாவே வந்து செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதாவது ஆஹ் ஒரு பரமஹம்ச வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு சாதாரண ஒரு கிரகஸ்த ஜீவிதம்னு ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி பரமஹம்சர்களா இருக்கிறவங்களுடைய அந்த வாழ்க்கையில அது வந்து வேற. அவங்க வந்து டோட்டலா வந்து பகவானை டிபெண்ட் ஆகி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ சாப்பாடு கூட அதுவா வந்தா சாப்பிட்டுப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்துல ஆனந்தமாவே இருப்பாங்க. ஆனா இந்த லௌகிகமான ஒரு கலப்பட பக்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு அது கஷ்டம். கிருஷ்ணரும் அதை அவங்களுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லல. அதனாலதான் அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் என்ன பண்ண சொல்றாரு, யுத்தம் பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ பீஷ்மர் எதிர்த்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்ஜுனனுக்கு வந்து ஈஸியான காரியமா? அர்ஜுனனுக்கு அது ஈஸியான காரியம் கிடையாது. அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியத்துல வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து என்ன பண்றாரு, ஈடுபடுத்துறாரு. நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது ஒரு கடினமான ஒரு முயற்சி. இட்ஸ் என்ன சொல்லுவோம், ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் அது. பீஷ்மர் எல்லாம் ஜெயிச்சு ராஜ்யத்தை திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிறது. அப்போ கிருஷ்ணர் அதுல அவங்களை வந்து என்கேஜ் பண்ணதான் செய்யறாரு இல்லையா? ஏன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கை தேவையை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்குன்னு வந்து இருக்கக்கூடிய தர்மப்படியான அந்த ஒரு முயற்சியை என்ன பண்ணணும், அவங்க பண்ணணும். இல்லைன்னா அவங்களுடைய சொந்த உடலை கூட காப்பாத்திக்க முடியாதுன்னு கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அதனால தர்ம ரீதியில நம்ம வந்து முயற்சிகளை வந்து எடுக்கணும். அதர்மத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதிகமா நமக்கு அளவுக்கு அதிகமா நம்ம சேர்க்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யக்கூடாது. அதுதான் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் உபதேசாமிர்தத்துல கூட வந்து அத்தியாகார பிரயஸ்ச அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அத்தியாகாரம் அப்படின்னு சொன்னா தேவைக்கு அதிகமானதுன்னு அர்த்தம். சோ தேவைக்கு அதிகமானது அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ஒரு முயற்சி அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் வந்து படிச்சு முடிச்சேன், எனக்கு வந்துட்டு வேலைன்றது ஒண்ணு தேவை இல்லையா? அப்ப அந்த வேலைக்காக நான் வந்து ஒரு முயற்சி செய்யணும் கண்டிப்பா. அந்த ஒரு முயற்சி செய்து எனக்கு அந்த வேலை கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த வேலையினால எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அது தர்மப்படியான ஒரு வருமானம். ஆனா நான் வந்து அந்த வேலையவே வந்துட்டு என்ன பண்றேன், ஏதாவது வந்து ஒரு தவறான வழியில நான் வந்து எனக்கு வந்து வேணும்னு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா என்ன, அப்ப அது இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டியதை நான் என்ன பண்ணிட்டேன், நான் தடுத்து நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். சோ அந்த விதத்துல தர்மப்படி நம்ம வந்து நம்மளுடைய முயற்சிகளை வந்து செய்யலாம். அதுல வந்து ஒரு தப்பு இல்லை. அதன் மூலமா நமக்கு என்ன ஒரு
லாபம் கிடைக்குமோ அந்த லாபத்துல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம், அதை பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது ஓகேவா? நான் ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. ரொம்ப நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல். இப்ப நம்ம இந்த மாரி ஒரு சிரமப்பட்டு ஒரு வேலை பண்ணும்போது, நமக்கு தேவைக்கு அதிகமாவும் நமக்கு கிடைக்கும். இப்ப எத்தன பிசினஸ்மேன் வந்து பெரிய பெரிய கோடானு கோடிகள வந்து சம்பாதிச்சு இருக்காங்க. அது தர்மப்படியவே அந்த பிசினஸ்க்கு அது அவ்வளவு வருதுன்னா, நம்ம வந்து அதுவும் வந்து தப்பு கிடையாது. ரைட் பிரபு? அப்ப வந்து நம்ம அப்ப கடவுள் சேவையில கொஞ்சம் வந்து நம்ம அதுல இருந்து பார்ட் பண்ணிட்டு, நம்ம அதுல வாழலாம் இல்லையா? அது ஒரு அ அது தப்பில்ல இல்லையா? யா, தப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு தர்மப்படியான ஒரு பிசினஸ்லயே அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்கங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு தப்பு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி அத பகவானோட அந்த ஒரு பலனை பகவானுடைய சேவையில கரெக்ட். ஈடுபடுத்துறாங்களா? யா. அதுதான் ரொம்ப இங்க ரொம்ப பிரச்சனை. அழகு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிரபு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பிரபு. தேங்க் யூ சோ மச். பிரபு 1000 கோடி 10,000 கோடி சொத்து இருக்கலாம். ஆனா பகவானுக்கு வந்து கொடுக்கறது எவ்வளவு கொடுக்குறாங்க? யோசித்து பாருங்க. யா, கிள்ளி குடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. கடவுள் அள்ளி ஆஹ் குடுத்தாலும் நீ கிள்ளி குடுக்குறன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இல்லாம, நல்ல தாராளமா வந்து கடவுளுக்கு தேவையிலயும் வந்து குடுத்து, அத அவரோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யா. yes. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கர்ம வினை எல்லாம் அவர் வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளவு சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு பகவானுடைய அவ்வளவு சொத்தை அவர் திருடி இருக்கிறாரு. பகவானுடைய அந்த நேச்சர், அந்த இயற்கை செல்வத்தை வந்து பயன்படுத்தி தானே சம்பாதிக்கிறாரு. அதை திரும்ப பகவானுக்கு கொடுக்கலன்னா பிறகு வந்து என்ன? பிரபு, ஐ ஆல்சோ ஹர்ட் இன் அ லெக்சர். அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம உழைப்புக்கு என்ன என்ன சலுகையோ என்ன what to say, அதாவது I'll tell it in English, பிரபு. The ஊதியம் difference. ஊதியம் அதாவது அந்த கிடைக்கக்கூடிய லாபம், ரைட்? Okay, அப்படியே வச்சுக்கோங்க. So the difference between what you deserve, right, and what you get is called the causeless mercy of the Lord. பகவானுக்கு தெரியும் நான் இவனுக்கு இவ்வளவுதான் தகுதி, ஆனா நான் இவ்வளவு கொடுத்தேன்னா இவன் வந்து அந்த செல்வத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். என்னுடைய சேவையிலையும் என்னுடைய கைங்கரியத்திலும் என்னுடைய பக்தர்களுடைய கைங்கரியத்திலும் கட்டாயம் யூஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது அவர் தரார், ரைட்? பட் when they don't do it, that's when they accumulate விகர்மா. ஓகே, பட் தட் இந்த காஸ்ட்லெஸ் மர்சின்னு பிரபுபாத் ஒரு இது யூஸ் பண்ணுவார், ஒரு ஜார்கன் யூஸ் பண்ணுவார் எல்லா இடத்துலையும், வித் யோர் காஸ்ட்லெஸ் மர்சி அப்படின்னு. அந்த காஸ்ட்லெஸ் மர்சினால தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை தாண்டி பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்காது. Does that make sense, Prabhu? It's not that we are taking something away from. Okay, that is another thing. Atyahara, அது வேற. Like, you should not endeavor for what. greed வரப்படாது, பேராசை வரப்படாது. ஓகே, நான் வந்து 8 to 5 ஜாப் போறேன், எனக்கு வந்து ஒரு 4000 சம்பளம் வருது அப்படின்னாக்கா அதோட சந்தோஷமா இருக்கணும். பட் அதை தாண்டி நான் வந்து இன்னும் ஒரு 2000 கூட சம்பாதிச்சேன்னா நான் வந்து BMW கார் வாங்கலாம், அப்போ வந்துட்டு நான் வந்து இது பண்ணலாம், நான் வந்து என் ஸ்டேட்டஸை காமிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாக்கா அது தப்பு. ஆனா நான் கூட கொஞ்சம் உழைச்சு நான் வந்து 6000 வாங்கி நான் ஒரு BMW வாங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க அதுல நான் வந்து பக்தர்களுக்கு கூட்டின்னு போகக்கூடிய ஒரு ஒரு அந்த மாதிரி தாட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பக்தர்களை கூட்டின்னு போகலாம், கோயிலுக்கு வந்து நான் வந்து கிராசரிஸ் வாங்கின்னு போகலாம், இப்ப இருக்கிற சின்ன கார்ல முடியல, பெரிய கார்ல என்னால முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்ததுன்னாக்க பகவான் கட்டாயம் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் பிரபு, ரைட்? அண்ட் தட் இஸ் கால்ட் த காஸ்ட்லெஸ் மர்சி ஆஃப் த லார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நான் தப்பா சொன்னதுன்னு எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி காஸ்ட்லெஸ் மெர்சி அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். நமக்கு இங்க அதை வந்து நம்ம சொல்ல வரல. இங்க நம்மளுடைய கர்ம வினை பிரகாரம் நமக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்குது. இல்ல நாம அதை அடையிறதுக்கு நம்மளுடைய ஒரு சொந்த முயற்சியை போட்டு நம்ம இன்னும் வந்து அதிகமா அடையணும்னு நாம நினைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம். அதாவது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக பக்தர்களுக்கு இதை நான் வந்து சொல்ல வரேன். அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது,
கடினமான ஒரு முயற்சியினால வந்து செல்வத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அது கூட ஒரு அத்தியாகார அப்படின்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்டர் வந்து சொல்லுவார். சோ அந்த மாதிரி கடினமான முயற்சியே பண்ணாம பக்தர்களுக்கு பகவான் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா தட்ஸ் அ காஸ்ட்லெஸ் மெர்சி. அது வந்து சரி, அந்த பக்தன் வந்து ஏதோ என்னுடைய சேவையில வந்து யூஸ் பண்ணுவான்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இன் ஜெனரல் அது வந்து ஒருத்தனுக்கு வந்து அவனுடைய கர்ம வினை பிரகாரம் மேபி அவன் அவ்வளவு தூரம் ஒரு பணக்காரன் ஆகணும்னு இருக்கலாம். இல்ல அவன் வந்து இந்த மாதிரி பணக்காரன் ஆனா கூட ஆஹ் அவன் அதை வந்து பகவானுடைய ஒரு சேவையில வந்து யூஸ் பண்ணாம போகும்போதுதான் என்ன ஆகுது, அது அவனுக்கு வந்து கர்ம வினையா மாறுது. அவன் என்ன பண்றான், இன்னும் மேலும் மேலும் வந்துட்டு எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி அதை சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா எந்த விதத்திலையும் அதை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தல அப்படின்னு சொல்லும் போதுதான் அது வந்து கர்ம வினையா மாறுது. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தாட் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு நாம வந்து சொல்றோம். நம்மளும் அது மாதிரி ஒரு முயற்சியில வந்து ஈடுபடக்கூடாது. அதாவது கடினமான ஒரு முயற்சி செஞ்சு நான் வந்து எப்படியாவது வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி நம்மளுடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுல வந்து விரயம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த பாயிண்ட் வந்து சொல்ல வர்றோம். புரிஞ்சதா? பிரபுஜி, எனக்கு நீங்க அந்த செகண்ட்ஸ்ல முயற்சி இல்லாம கிடைச்சா நம்ம கோட்டாங்கிறது புரிஞ்சுது. ஓகே, அந்த ஆனா இப்ப நீங்க முயற்சியால் கிடைச்சா அது மத்தவா கோட்டான்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க அர்ஜுனன் வந்து பீஷ்மரை இது பண்றதுக்கு நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாரு கிருஷ்ணர். அவரோட முடியாது பட் பண்ணுன்னு சொல்ற. அப்ப முயற்சியால பண்றாரு அர்ஜுனன். அது மத்தவா கோட்டாங்கிறது எப்படி அது ரிலேட், அது புரிஞ்சுக்கிறது தெரியல எனக்கு. வெரி குட். நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், அது தர்மப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். தர்மப்படி சொன்னீங்க. அர்ஜுனனுக்கு அது முடியாத காரியம் தான். பட் ஆனா அது அவனுக்கு தர்மம் தானே, அவனுக்கு வர வேண்டிய சொத்து தானே அது. ஓ அதான் மத்தவா. ஓ அவனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம் அது கிடைக்க விடாம என்ன பண்றாங்க, தடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவன் வந்து என்ன பண்ணலாம், கடினமான ஒரு முயற்சியை எடுத்து பார்க்கலாம். பட் ரிசல்ட் கொடுக்கறதும் கொடுக்காதும் பகவானுடைய ஒரு இஷ்டம். இப்ப ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும், சைலண்டா இருக்கணும், அவ்வளவுதான். முயற்சி பண்ணேன், அதுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா பகவான் இது எனக்கு வேணாம்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், சைலண்டா இருக்கணும். அதுதான் கிருஷ்ணன் கீதையில அவனுக்கு முழுக்க சொல்றாரு, நீ ட்ரை பண்ணு, வருதோ வரலையோ அது உன்னுடைய கவலை கிடையாது, அது என்னுடைய வேலை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. பிரபு, அந்த காஸ்ட்லெஸ் மர்சியை ஏன் பிரபு நீங்க டிஃப்ரெண்ட் டாபிக்னு சொல்றீங்க? இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மேல கிடைக்கிறத நம்ம என்ன அப்படின்னா சொல்லணும்? நம்ம செய்யற ஒரு தொழிலுக்கு நம்மளுக்கு ஏன் பிரபு கடவுள் கொடுக்கறாருன்னா அது நமக்கு உண்டானது தானே. இப்ப நம்ம எங்கேருந்தும் நம்ம எப்ப தட்டி எப்படி பறிக்க முடியும் பிரபு? நம்மளுக்கு உண்டானது தானே அவர் கொடுப்பார். அதுக்கு மேல எப்படி கொடுப்பார் பிரபு? அந்த கொடுத்தது நிறைய இருந்ததுன்னா அது காஸ்ட்லெஸ் மர்சி தானே பிரபு. எஸ், குட். நான் என்ன சொல்ல வந்தேன், காஸ்ட்லெஸ் மெர்சி அப்படிங்கிறது வந்து அது பக்தர்களுக்கு தான். பகவான் பக்தர்களுடைய விஷயத்துல அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நிஜமாவே அது வந்து காஸ்ட்லெஸ் மெர்சி. இப்போ வந்து சுதாமா போனாரு கிருஷ்ணரை பார்க்கணும்னு, பார்த்தாரு, எதுவுமே கேட்காம வந்துட்டாரு. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய வீடை கம்ப்ளீட்டா வந்து ஒரு பேலஸா மாத்திட்டாரு. அவருடைய பேலஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பேலஸா வந்து மாத்திட்டாரு. இப்போ அவர் வந்து எந்த விதமான ஒரு கடினமான ஒரு முயற்சியும் எடுக்கல, கேட்கவும் இல்லை. ஆனா பகவான் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. இது காஸ்ட்லெஸ்ஸான ஒரு மெர்சி. ஆனா ஒரு கர்மிக்கு அது மாதிரி வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, சரி, எல்லாமே பகவானுடைய விருப்பம் அனுகிரகம் இருந்தா தான் யாருக்குமே எதுவுமே கிடைக்கும், அது இல்லைன்னு கிடையாது. ஆனா பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு ஆல்ரெடி அவங்களுடைய கர்ம வினை பிரகாரம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு. ஓ பிரபு, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. கரெக்ட், நல்லது. அவங்க கர்ம வினைப்படி கிடைக்கிறது. அப்ப வந்து அதை அவங்க எந்த வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அந்த எந்த ஒரு வேலைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கடவுளோட தொண்டுக்கு போகும்போது அவர் அப்ப வந்து அது சந்தோஷம், அது அது வந்து தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறத அனுபவிக்கிறது தப்பு கிடையாது. கரெக்ட், வெரி நைஸ். ஒரு கர்மி வந்து என்ன நினைக்கிறான்னா, அவன் கர்ம வினை பிரகாரம் கிடைக்கிறத அவன் நான் உழைச்சு சம்பாரிச்சு நான் வந்து இதை நான் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறேன்னு அவன் நினைச்சுக்கிறான். அப்போ அதனால அவனுக்கு அதை வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது.
ரியலா அவனுடைய அந்த எஃபர்ட்டுக்கு ரிசல்ட்டை கொடுக்கறது பகவான் தான். ஆனாலும் அவனுக்கு அதுக்கு திரும்ப பகவானுக்கு ஏதோ கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஆனா பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு பகவானுடைய கருணை இருந்தா மட்டும்தான் எனக்கு இது கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால எவ்வளவு பகவான் கொடுத்தா கூட வந்து என்ன பண்றாங்க, அதை திரும்ப கரெக்டா பகவானுடைய சர்வீஸ்ல அவங்க வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து பக்தர்களுக்கும் கர்மிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பகவான் வந்து பக்தர்களுக்கும் கர்மிகளுக்கும் காட்டக்கூடிய அந்த மெர்சி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சுது பிரபு. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். வெரி பியூட்டிஃபுல். வேற ஏதாவது கேள்வி யாருக்காவது? எனி क्वेश्चंस ஆர் கமெண்ட்ஸ்? இந்த காஸ்ட்லெஸ் மெர்சி நல்லா புரிஞ்சுது பிரபுஜி. தேங்க்யூ சோ மச். அண்ட் பவமாலி மாதாஜி தேங்க்யூ சோ மச். யா, அது கரெக்டா இல்ல இப்ப சொன்னது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அந்த தேங்க்யூ பிரபுஜி. எஸ், தேங்க்யூ. எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ராமநவமிக்கு என்னைய வந்து பிளஸ் பண்ணுங்க. நிச்சயமா பிரபு. வெரி வெரி நல்ல உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி பக்தி தொண்டுல வந்து எங்களோடயே நீங்க வந்து இருக்கணும்னு நான் வந்து bless பண்றேன் பிரபுஜி. Yes, Prabhuji. கிருஷ்ணா. Hare Krishna. Prabhuji, I wanted to thank you for all those nice YouTube videos that you're sending for Rama. கேட்காத கதைகள் ராமரோடது ரொம்ப அழகா இருக்கு பிரபு. எஸ், Thank you பிரபு. Thank you so much. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அனைத்து பக்தர்களுக்குமே வந்துட்டு பகவான் ராமச்சந்திரருடைய கருணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரருடைய தாமரை திருவடிகள்ல வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு கிருஷ்ண பக்தியில இன்னும் மென்மேலும் வந்து முன்னேறணும். நம்ம எல்லாருமே அதுக்கு பகவான் ராமச்சந்திரருடைய கருணையும் பிரபுபாதருடைய கருணையும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் வந்து தொடர்ந்து வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்கு. தயவு செய்து பேசாத நபர்களும் உங்களுடைய திருவாய் மலர்ந்தருளி ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜென்ம சாபல்யம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் வளவளான்னு பேசிட்டு இருக்கிற நபர்களும் வாய சாத்திட்டு சித்த சும்மா இருந்தா நான் ரொம்ப அதையும் அருள் பண்ணுங்க பிரபு. என்ன தெரியுமா, நீங்க வந்து பாயிண்ட் பண்ணுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி பேசாம இருக்கிறவங்களை கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுங்க பிரபு. ஏன் இவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்குமே ரொம்ப வந்து அதிசயமா இருக்கு. இவ்வளவு பேசுறோம் நாங்கெல்லாம், ஃபியூ பீப்புள். அவங்க வந்து ஒண்ணுமே பேசாம எப்படி இருக்க முடியறது பிரபு? அவங்களோட இதயங்கள்லாம் கல்லா இல்ல பாறையா? என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இது. நீங்களும் வந்து பேசுனீங்கன்னா அப்படி என்னுடைய நான் அந்த காது பெற்றதுக்கான பயன் எனக்கு வந்து முழுமை அடையும். ஸோ அது என்னுடைய ரெக்வெஸ்ட். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது வந்து பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. Thank you very much. Hare Krishna Prabhu. Thank you so much. Hare Krishna Prabhu. Thank you so much. Thank you.